ஷாக்கிங்கான ஒரு லிங்க்டினோட ரெக்யர்மெண்ட் பார்த்தேன். ஹைரிங் வைப் கோட் பண்ணது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஹையர் பண்ணும். நியூ ஜாப்ஸ் தட் ஹஸ் பீன் கிரியேட்டிங் பிகாஸ் ஆஃப் வைப் கோடிங். அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது 2000 அந்த வியூஸ்லாம் வந்துருச்சு. நவ் இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் அருவிகாஸ் தான், யார் கூட பார்த்தாலும் அருவிகாஸ் தான். 50K ஃபாலோவர்ஸ், பயங்கரம். தலைவனை கூப்பிட்டுருவோம். இல்லைனா ஏஐ வச்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்தியா லெவலில் வாட் தே கேன் எக்ஸ்ப்ளோர் அண்ட் திங்க். ப்ராடக்ட் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் உங்களை காசே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை தாண்டி if you build a product you have to give service for the client. next என்ன டூல் பில்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? AI வாய்ஸ்ன்னு தெரியுது, ஏன் யூஸ் பண்ணணும்? that is a brilliant question. அதே திருப்பி கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா IVRSன்னு சொல்லி N1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் 4 அழுத்தவும் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். என்னோட ஃபோக்கஸ் வந்து மெயினாக பிஹேவியரல் ஷிஃப்ட் பண்ணாலே போதும். நிறைய டூல்ஸ் வந்துட்டே இருக்குல்ல, எதை வந்து கரெக்டாக பிக் பண்ணுறது. நீங்கள் சில டூல்ஸ் எடுத்து பேசுகிறீங்கல்ல, அது எப்படி வந்து எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இதை வச்சு நான் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பெயின் பாயிண்ட் தெரியும். என்னதான் ஃபீட்பேக்கை தாண்டி கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது எஸ்டிஎஸ்லாம் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? எல்லாரும் ஏஐ வந்து ஃபார் வேர்ல்டுக்கு பில்ட் பண்ணுறாங்க. ஏஐ இப்போ தமிழ்நாடுன்ற இனிஷியேட்டிவ் உங்களுக்கு தோணுச்சு. தமிழ்நாடுல ஏஐயோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Welcome to Sculptors Podcast. This is episode 3. We have Arivikas with us, who is into AI and voice agents. He is building voice agents for the world அந்த மாதிரி ஒரு கான்செப்டில். And he is also leading an initiative called AI for Tamil Nadu. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம மெயினாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா, மோர் தேன் ஏஐ டூல்ஸ் தாண்டி, ப்ராம்ப்ட்ஸ் தாண்டி, ஹவு ஏஐ கேன் ஆக்சுவலி இம்பேக்ட் பீப்புள். அது ஏஐ டாப் ஆஃப் வச்சு என்ன பில்ட் பண்ணால் இட் வில் ரியலி இம்பேக்ட், அதை பற்றி ஓவராலாக நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் அரிவிகாஷ், வெல்கம் டு ஸ்கல்ப்டர்ஸ் பாட்காஸ்ட். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன் வணக்கம் சொல்கிறேன்னா, ஓகே, எனக்கு வந்து அப்படியே நாஸ்டாலஜிக்காக போகுது. ஒரு வருஷம், கரெக்டாக ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம திரும்பி அதை நம்ம பண்ணி ஆகணும். சேம் பாட்காஸ்ட் நம்ம உட்கார்ந்தோம். பட் ஐ ஃபெல்ட் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி லைக் நான் உங்களோட க்ரோத்தை வந்து ஃபினாமலாக பார்க்குறேன். லிங்க்டின்ல சீரியஸாக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னா, யாரா எப்படா பண்ணா அப்படி. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து ரெண்டு பேத்துக்குமே ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. அவ்வளோதானே தவிர எப்படா அலைன் ஆகும்னு சொல்லும்போது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருந்தது, இதெல்லாம் இருந்துச்சு. பட் அப்படியே உள்ளே வரும்போது பர்சனல் பிராண்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட டூல் கரெக்ட் வந்துச்சு. எல்லாம் லைக் ஐ வாஸ் லைக் வாவ் 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 வாவ். ஃபஸ்ட்டு நான் தான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன பெரிய ஆச்சரியன்னா, வென் வி ஸ்டார்டட் யூ ஹேட் அரௌண்ட் ஒரு 2000-3000 ஃபாலோவர்ஸ் இருக்குமா. ஸோ அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு போடும்போது ஒரு 2000 அந்த வியூஸ்லாம் வந்துருச்சு. நவ் இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் அருவிகாஸ் தான், யார் கூட பார்த்தாலும் அருவிகாஸ் தான். 50K ஃபாலோவர்ஸ், பயங்கரம். சரி, தலைவனை கூப்பிட்டுருவோம் அப்படின்ட்டு பிளான் டு திஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங். சூப்பர். தேர்ட் பாட்காஸ்ட். ஆமாம், நீங்கள் போன பாட்காஸ்ட்டில் நீங்கள் இது விஷ்ணு ப்ரோ கூட பண்ணீங்க, நானும் அதே தான். ஸோ அதே பேட்டர்ன் வேறு இங்கே திருப்பி பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிறைய பேசிட்டோம். பட் ஆனால் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, லைக் ஹூ இஸ் அரிவிகாஷ் அது தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஃப்ரம் யுவர் சைட். ஓகே, நான் வந்து ஒரு லைக் மை எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக், லைக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், TNAU கோயம்புத்தூரில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐ டிட் மை MBA in SRM. இதுதான் வந்து என்னோட லைக் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். அதை தாண்டி வந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஸ்டார்டிங் மை ஃபினான்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபினான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காலேஜ்லேருந்தே ஃபினான்ஸில் ரொம்ப ஆர்வம். ஸோ ஃபினான்ஸில் ஐ ஹேட் அ டூல் லைக் அதை வந்து அந்த கம்பெனியை இப்போதைக்கு டன் சோல்வ் பண்ணியாச்சு. அதனால் அந்த ப்ராடக்ட்டை டெக்னிக் கம்பெனின்னு சொல்ல முடியாது, அந்த ப்ராடக்ட்டை டன், இட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே எவால்வ் ஆகி மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருந்தோம். ஸோ மார்க்கெட்டிங் ஏஜென்சி இங்கே போய் உங்களுக்கே தெரிஞ்சோம், அது வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு 3 years ரன் பண்ணோன்னு வச்சுக்கலாமே. 4 years இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 4 years ரன் பண்ணோம். அதோட எவல்யூஷனாக தான் நான் வந்து இந்த ZenX AI as a பிராண்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ZenX AI as a பிராண்டில் இப்போ முதல்ல வந்து லைக் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே எவால்வ் ஆகி வாய்ஸ் ஏஜென்ட்டாக உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். என்ன பொறுத்த நம்ம இனிஷியலாக நம்ம பேசினப்போ யூ டோல் மீ லைக் யூ வாண்ட் டு பில்ட் அ சூட் ஆஃப் டூல்ஸ் AI ரிலேட்டட். எக்ஸாக்ட்லி. அந்த ஆட்டோமேஷன் டூல்ஸ் ZenX வந்து எப்படி இப்போ திருப்பி ஏன் வாய்ஸில் ஏன்
ரொம்ப பர்டிகுலராக போனீங்க? அதான் நான் ஓப்பனாக நான் ஃபஸ்ட்டே ஏற்கனவே இது எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். ZenXAIன்ற டூல் இட்ஸ் a wrap of லைக் நான் ஓப்பன் சோர்ஸ் தான் எடுத்தேன். நான் இது பெருசாக போய் பூசி மழுப்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா, ஓப்பன் சோர்ஸில் ஆக்டிவ் பீசஸ் இருக்கும். அதை எடுத்து நான் ரேப் பண்ணி ZenXAIன்ற, ஏன்னா ஐ வாண்ட் டு ஸ்டடி த மார்க்கெட். அதை பார்க்கணும், ஏன்னா அது N8N காம்படிட்டராக இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. இதை நான் பார்க்கணுன்ட்டு எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டே. 200% இது எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு, மார்க்கெட் ஸ்டடி பண்ணாச்சு. இப்போ அங்கே என்ன ப்ராடக்ட் பில்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஓகே திஸ் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கோப், வாய்ஸ் ஏஜென்ட் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கோப். அதை தாண்டி வாட்ஸ்அப் சாட்பாட்டும் உள்ளே இருக்குது. வாட்ஸ்அப் சாட்பாட் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்கோப். அதுக்கப்புறம் என்ன வருது, இப்போ ப்ரொபோசல் ஆட்டோமேஷன்ஸ் லைக் சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன், இன்ஸ்டாகிராம் டிஎம் ஆட்டோமேஷன், இதெல்லாம் பைப்லைனில் வரும்போது I want to build a marketing suite. Again, I'm coming back to again as a marketing suite தான் வரேன். இந்த மார்க்கெட்டிங் சூட்டில் இந்த சின்ன சின்ன நுவான்சஸ்க்கு எது பேஸ்ன்னு பார்க்கும்போது இந்த N8N, மேக், ZenXAI இதெல்லாம் ஒரு பேஸாக இருக்குது. இந்த பேஸை யூட்டிலைஸ் பண்ண நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் பிராண்டை பப்ளிக்காக பில்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே என்ன பண்ணேன், அதை பப்ளிக்காக வச்சுட்டு நான் அதை யாருக்கும் சார்ஜெல்லாம் பண்ணதே இல்லை. அதில் நான் என்றைக்குமே நான் சார்ஜ் பண்ணதில்லை. ZenXAIலன்ட்டு அது நீங்கள் கிரெடிட்ஸ் 1 lakh கிரெடிட்ஸ் 2 lakh கிரெடிட்ஸ் வாங்குறதுக்கு 10,000 தாங்க சான்ஸே இல்லை, நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அது எனக்கே தெரியும் இட்ஸ் ரேப் தான், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். ஸோ ஈவன் நீங்கள் ரேப்பாக இருந்தாலும் அது ஒயிட் லேபிள் பண்ணுறதுனாலும் பண்ண முடியாது. லைக் அவனுக்கு நீங்கள் பே பண்ணணும், கமர்ஷியல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு த லீகல் காம்ப்ளைன்சஸ்னால நான் அதை அப்படியே வச்சுட்டு அதுலேருந்து தான் அப்படியே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பேக் டு வாய்ஸ் ஏஜென்ட்ஸ். வாய்ஸ் ஏஜென்ட் வரும்போது இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே நம்மளுக்கு யாரெல்லாம் காம்படிட்டர் இருக்கா, டி என்னடா பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க மார்க்கெட்டுக்குள்ளே, சரி நம்ம டேப் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். ஓகே, இப்போ 11 labs அந்த மாதிரி நிறைய தேர் ஆர் லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ். லைக் நான் இப்போ பெங்களூர் யுவர் ஸ்டோரி போனப்போ கூட இந்த டாப் 20 யுவர் ஸ்டோரியோட ஸ்டார்ட் அப்ஸில் கூட தேர் பீன் லைக் ரீஜனலாக வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் பில் பண்ணுறவங்க, வர்னாக்குலராக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஹவு ஜென்சாய் வாய்ஸ் அந்த இது ஜென் வாய்ஸ் எப்படி வெரி யூனிக் ஆர் நீங்கள் எப்படி காம்படிட் பண்ணுறீங்க, லைக் அதை பற்றி கொஞ்சம் சரி ஜென் வாய்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ பெட்டர் வே எக்ஸாம்பிள். நான் உனக்கு சொன்னேன், யார் வேணால் ப்ராடக்ட் பில்ட் பண்ணலாம் கண்டிப்பாக, ஏன்னா ஓப்பன் சோர்ஸ் நிறையா இருக்குது, ஏகப்பட்டது ப்ராடக்ட் யார் வேணால் பில்ட் பண்ணுறோம். எப்படியும் அதை லைக் டிஸ்ட்ரிபியூஷன்றதுக்கு இருக்குது, அதை நான் அதை பற்றி கடைசியில் நம்ம சொல்கிறேன். ஓகேவா, டிஸ்ட்ரிபியூஷனை தாண்டி if you build a product you have to give service for the client. நான் சும்மா ப்ராடக்ட் மட்டும் வச்சிருக்கேன், ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. we have to build product as well as at the same time we have to give service from that product. அது ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளாக ஃபர்ஸ்ட் யூஎஸ்பியாக நான் பார்க்குறேன். செகண்ட் பாயிண்ட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என்னோட மல்டிலிங்குவல் லாங்குவேஜ். மல்டிலிங்குவல் லாங்குவேஜ் ஐ கேன் கிவ் இந்தியன் நம்பர்ஸ் ப்ரௌட்லி. ஐ கேன் சே பிலிவியோ டன், லைக் இன்கேஸ் நீங்கள் ட்விலியோ போகிறீங்க அப்படின்னா ட்விலியோ ஃபார் குளோபல் நம்பர்ஸ் இருக்குது. இல்லை அதை தாண்டி இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக சைன் பண்ணுறோம் டெலிசிஎம்ஐ. தே ஆர் மை லைக் சோல் ப்ராப்பர் பார்ட்னர் ஃபார் மை இந்தியன் நம்பர்ஸ். ஸோ அவங்க இட்ஸ் டன். ஸோ இது மாதிரி நாங்கள் இந்தியன் நம்பர்ஸ்க்கும் வி ஹேவ் பார்ட்னர்ஸ். இந்தியன் நம்பர்ஸ் தான் கொடுக்கறது பெரிய பிரச்சனை, ஏன்னா அப்ராட் நம்பர்லேருந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் லைக் வெப்ஆர்டிசிக்கு யூஸ் பண்ண, ஓகே அதில் டேர்ம் வெப்ஆர்டிசின்னு ஒன்று இருக்குது. வெப்ஆர்டிசி என்ன பண்ணுவாங்க, சில பேர் கலிஃபோர்னியாவிலேருந்து ஐபி எடுத்து அங்கேருந்து கால் ட்ரிகர் பண்ணுவாங்க. லேட்டன்சி இஷ்யூலாம் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, என்னோட பூட் டைம் மேக்ஸிமம் 2 to 3 seconds தான். பூட் டைம்னா நான் பேசும்போது ஹாய் சொன்னீங்க அப்படின்னா பூட் டைம் வரும்ல, லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியல் இது அதுதான் பூட் டைம்னு சொல்லுவாங்க. அது 2 to 3 seconds தான் மேக்ஸ். அதுக்கப்புறம் லேட்டன்சி 400 milliseconds வச்சிருக்கேன் நான். ஸோ தட் இஸ் த டெக் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஸ்ட்ராங் பாயிண்டாக நான் இங்கே எடுத்துகிட்டு வருவேன், மல்டிலிங்குவல் அந்த பூட் டைம் டெக்னிக்கலி. சூப்பர் சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன டூல் பில்ட் பண்ணலான் இருக்கீங்க, ஆர் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ப்ரோ என்னோட பைப்லைனில் நான் ஃபஸ்ட்லேருந்து நான் இதை மாறவே இல்லை. வி ஹாவ் டு பில்ட் அ மார்க்கெட்டிங் சூட். அது நான் மாற்றிக்கவே மாட்டேன். வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்குள்ளே வாட்ஸ்அப் ஏஜென்ட் விச் மீன்ஸ் வாட்ஸ்அப் சாட்பாட். இப்போ ரீசெண்டாக ZenXAI இஸ் லைக் மெட்டாடெக் பார்ட்னர் ப்ரொவைடராக நாங்கள் லைக் வி ஜஸ்ட் மேட் இட். ஸோ ஒன்ஸ் உள்ளே போயிட்டா அப்படின்னா வாட்ஸ்அப் ஏபிஐ உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும், இன்ஸ்டாகிராம் ஏபிஐ உங்களால் எடுக்க முடியும், இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் இட்ஸ் இன் அ பைப்லைன். ஸோ இந்த பைப்லைன் இது வரும்போது ஆப்வியஸ்லி என்ன நம்மளோட அல்டிமேட் கோலாக இருந்தது மார்க்கெட்டிங் சூட், அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இங்கே நடந்துட்டுருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ நவ் யூ டோல்ட் எப்படி வந்தீங்க பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஏஐ அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு பில்ட், வாட் யூ ஆர் பில்டிங் நவ். சூப்பர். இந்த ஏஐ ஃபார் தமிழ்நாடுன்னு ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் பிளான் பண்ணீங்க. அண்ட்
நடுவில் கொஞ்சம் பார்த்தா திடீர்னு வெபினார்ஸ் பண்ணுறீங்க. ஸோ வெபினார்ஸ் இஸ் ஃபார் அந்த ஒரு ஃபனலாக எடுத்துகிட்டு வந்து ஏஐ ஃபார் தமிழ்நாடுன்னு இஸ் வாட் ஐ திங்க். ஓகே ஓகே. ஸோ அதான் ஏஐ ஃபார் தமிழ்நாடு எதுக்கு, அண்ட் எல்லாரும் ஏஐ வந்து ஃபார் வேர்ல்டுக்கு பில்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏன் ஏஐ ஃபார் தமிழ்நாடுன்ற இனிஷியேட்டிவ் உங்களுக்கு தோணுச்சு? தமிழ்நாடுல ஏஐயோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபனலான்னு கேட்டிங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா வெபினார் இஸ் அ ஃபனல், பியூர் ஃபனல். நான் அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. வெபினார் இஸ் ஃபனல். அது வந்து நான் L1 வச்சிருக்கேன், L2 L3க்கு என்ன வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் ஃபனல். என்ன வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும். ஓகே, என்ன வச்சிருக்கேன் எனக்கு தெரியும், சொல்ல மாட்டீங்க. சரி, ஓகே ஓகே. லைக் வி ஆர் லான்ச்சிங். சரி, அதையுமே சொல்கிறேன் பிரேக் டவுன். L1 இஸ் மை வெபினார், L2 இஸ் மை X3E ப்ரோக்ராம்ட்டு ஒன்று லான்ச் பண்ணுறோம். ஓகேவா? X3E ப்ரோக்ராம்னா எக்ஸ்போனென்ஷியல் 3x growth for entrepreneursன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். அது வந்து நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா இல்லை கூகுள் இன்டர்நெட்டை திறந்தாவே ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குடா, ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது. என்னோட மெயின் கோலே கோர்ஸ் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுது. ஸோ அதனால தான் அது X3E ப்ரோக்ராம். ஸோ அதோட ஃபனல் தான் அது. ஓகே ஓகே. லிட்ரலி லைக் there is no hiding. இப்போலாம் நிறைய பேர் வெபினார் வந்தாலும் டே நான் அப்செல் பண்ணுறியான்னு தான் கேட்க போகிறாங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் லைக் லிட்ரலி பீப்புள் நோ இல்லை, காலங்காலமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதே தான். ஸோ ஐம் ஜஸ்ட் டெலிபரேட்லி இதுதான்டா இருக்க போகுது, வா அந்த அங்கே ஃபனலுக்கு ஸ்டார்டிங் பண்ணி யூல் கெட் வேல்யூ. ஓகே, அவ்வளோதான். இது வந்து ஃபனல். இது ஏஐ ஃபார் தமிழ்நாடுங்கிறது நான் எப்படி பார்க்கறேன்னா பியூர் வேல்யூ தான் பிரதர். ஏன்னா எனக்கு வந்து இங்கே ஏஐ ஃபார் தமிழ்நாடுன்ற ஒரு பிக்கர் ஸ்கேல் ஆஃப் கம்யூனிட்டின்னு என்னால் பார்க்க முடியல. ஓகேவா? லைக் ஏன்னா ஐ ஃபீல் லைக் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு டூல்ஸ் வருதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. there is lot of noise. அது எது சிக்னல், அதை பற்றியும் நான் உங்ககிட்ட கேட்கணும். இது முடிச்சோன்னே நான் அதை பற்றி கேட்குறேன். நிறைய டூல்ஸ் லைக் ஒன்றும் சொல்ல முடியாது. லைக் ஏகப்பட்ட டூல்ஸ் வருது. அதை எப்படி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்குன்ற ஒரு ஃபோரம் வேணும், எப்படி பண்ணுறது, நெட்வொர்க் பண்ணணும், எப்படி என்ன பண்ணுறது. ஸோ ஏஐ ஃபார் தமிழ்நாடு இஸ் பியூர்லி ஃபார் வேல்யூ தான். எனக்கு லைக் என்னோட அல்டிமேட் கோல்னு பார்த்தா அந்த ஏஐ ஃபார் தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு 200K 1 million பீப்புளை நான் பார்க்கணும்ப்பா. இப்போ வி ஆர் ஹேவிங் டச்வுட் வி ஆர் ஹேவிங் 4000 people கம்யூனிட்டி அசன் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க ஏஐ ஃபார் தமிழ்நாட்டில் குமுலேட்டிவாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் டு see a bigger community. இப்போ வேல்யூனா ஏஐ ஃபார் தமிழ்நாடு உள்ள வராங்கல்ல, அவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஐ மீன் லைக் என்ன சொல்லி தருவீங்க? ஓகே, வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த நோ கோடுன்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கு. கரெக்டாக வைப் கோடிங்லேயே ஒரு பஞ்சாயத்து இருக்கு ப்ரோ. வைப் கோடிங் யாரு அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். முதல்ல இப்போ ஏஐ ஃபார் தமிழ்நாடு முடிச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த ஏஐ ஃபார் தமிழ்நாட்டில் என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நான் இந்த ஏஐ ஃபார் தமிழ்நாடு எப்படி பார்க்குறேன் அப்படின்னா 2010 2012 இந்த ரேஞ்சில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருந்தது, லைக் தட் வாஸ் அ பீக்கஸ்ட் பூம். அந்த ஒரு பூமு நிச்சயத்தில் இருந்ததா, அந்த அளவுக்கு இந்த ஸ்டார்டிங் ஃபேஸை பார்க்குறேன். இன்னொரு 5 வருஷம் நீங்கள் இதை கேபிட்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த 5 வருஷம் நீங்கள் கேபிட்டேட் பண்ணால் டேய் இந்த 5 வருஷத்துக்கு உண்டான மில்லியனர்ஸ் இங்கேருந்து தான்டா வரப்போகிறாங்கன்ற மைண்ட் செட்டோட தான் நான் இதை பார்க்குறேன் ஏஐ ஃபார் தமிழ்நாடோட விஷன். ஸோ அந்த மாதிரி பேஸ் லேயரில் என்னென்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், நியூ ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்சிபி பற்றி ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எம்சிபினா என்ன, அது எப்படி பண்ணுறது, இதை பற்றின உண்டான ஐடியாலஜிஸ், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எப்படி பண்ணுறது. நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் ஏஜென்ட்டை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, லிமிடேஷன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வர்றது. ஸோ இது மாதிரி உண்டான விஷயத்தெல்லாம் நாங்கள் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். இன்னும் ப்ரிசைஸாக சொல்ல போனால் ஏஜென்டிக் ஓஎஸ், அந்த லைக் ஏஜென்டிக் ஓஎஸ் எல்லாம் வந்து இப்போ லைட்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை ஸோ அதை பற்றியெல்லாம் எப்படி உள்ளே கொண்டு வரலாம், இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஷிஃப்ட். லைக் ஏஐ ஃபார் தமிழ்நாடு இஸ் பியூர்லி வேல்யூ பேஸ்ட். அதுலேருந்து ஹானஸ்ட்லி ஐம் சேயிங், அதுலேருந்து எப்போ என்னோட ஏஐ ஃபார் தமிழோட ஈவெண்ட் பார்த்தீங்கன்னாலும் 0 அப்செல்லிங். 200% அதில் எதுவுமே அப்செல்லே நடக்காது. வேல்யூ மட்டும் வாங்கிட்டு நீங்கள் போய்க்கலாம். மற்றது திஸ் அண்ட் ஆல் திஸ் லைக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். கண்டிப்பாக. இப்போ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனராக எப்படி என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும், ஏதாவது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க? ப்ரோ இப்போ வாய்ஸ் ஏஜென்ட் வந்து ஏன்னா நிறைய பேர் என்னன்றாங்க, ப்ரோ அது ஏஐ வாய்ஸ்ன்னு தெரியுது, நான் ஏன் இங்கே யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஆண்டர்ப்ரனர்ஸோட கேள்விக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஏஐ வாய்ஸ்ன்னு தெரியுது, ஏன் யூஸ் பண்ணணும்? தட் இஸ் அ பிரில்லியன்ட் கொஸ்டின். அதே திருப்பி கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா, ஐவிஆர்எஸ்ன்னு சொல்லி N1 அழுத்தவும் 2 அழுத்தவும் 3 அழுத்தவும் 4 அழுத்தவும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ தெர் இஸ் அ ஷிஃப்ட், பிஹேவியரல் ஷிஃப்ட் தான் இதெல்லாம். நான் என்னோட ஃபோக்கஸ் வந்து மெயினாக பிஹேவியரல் ஷிஃப்ட் பண்ணாலே போதும். அந்த ப்ராசஸ் இப்போ நான் வந்து
சரி ட்ரஸ்ட் மீ ஐ வில் ப்ளே வித் நம்பர்ஸ். 100 கால்ஸில் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 கால்ஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன் டெக்னிக்லி ஒரு 7-8 months. 100 கால்ஸில் பேர்லி 11 members ரெஸ்பாண்டட். ஏஐ தெரிஞ்சு பேசினது. இப்போ 37 லைக் லாஸ்ட் 3 months it has evolved, so 37 members. okay ரீசெண்டா you don't believe 64% எனக்கு டர்ன் அப் ஆனாங்க. okay அதான் so the model is getting evolved, people are getting used to it, consumer behavior changes. அவ்வளோதான் லைக் கன்சியூமர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ இது ஒரு மார்க்கெட் பேஸ். இப்போ இதில் நான் ஒயிட் லேபிளிங் வேற தரேன் லைக் மார்க்கெட் பேஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் ஐ ஃபெல்ட் லைக் ஒவ்வொரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கீழேயும் ஒரு ஒயிட் லேபிள் ஒரு ப்ராடக்டாக வச்சிருந்தான் அவன் அப்செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் டெக்னிக்கலி தட் இஸ் அ மார்க்கெட்டிங் சூப்பர் திங்ஸ். ஹவ் டஸ் மார்க்கெட்டிங் ஒர்க்? இது வந்து சேல்ஸ் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வரேன்னா சேல்ஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. லைக் சேல்ஸ் ஏஜென்ட்டை எல்லாரும் ஒரு ப்ரீ கன்செப்ஷன் எப்படி போகுதுன்னா அதுவே எனக்கு பேசி க்ளோஸ் பண்ணி கொடுத்துரும். ஆமாம் அதெல்லாம் நடக்கும். நான் ஒரு 70,000-80,000 கால் ஒரு மாதம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4-3 வந்து அதுவே நடந்துச்சுன்னா சூப்பர். அது மாதிரி எனக்கு ஒரு 2 நடந்திருக்கு. நான் பேமெண்ட்டுக்கு தான் உள்ளே போனேன். ஏன்னா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா இவ்வளோ பேசுதாயே இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லி வந்தாங்க. ஸோ தட் வாஸ் இது நல்ல டெக்னிக். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். அது ஏஐனால கன்வின்ஸ் ஆகல, அது ஏஐ நல்லா பண்ணுது, நம்மளுக்கும் ஓகே ஏஐ நல்லா பண்ணுது. டெக்னிக்கலி அந்த மாதிரி ஷிஃப்ட் தான் நடக்கும். ஓ இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா லீட்ஸ் குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ உங்கள் டீம் டெலிகாலர் டீம் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 10 பேர்த்த எனக்கு தெரிஞ்சு 7 பேராக மாற்றலாம். புரியுது, 7 பேராக மாற்றலாம். ஆனால் அந்த 7 பேர்த்தோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா லீட் வருது. இப்போ மெட்டாலேருந்து சரி மெட்டால முதல்ல லீட் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஒரு ஊறப்பட்ட ஜங்க் லீடு வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க ஓடிபி வெரிஃபைடு லீடா பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஜங்க் லீட் வருது. கேட்டா டே ஓடிபி கொடுத்து ஜங்க். நான் கிளையண்ட் கிட்ட தான் ஃபேஸ் பண்றேன், ஓடிபி போட்டு தான் வரேன், திருப்பியும் ஜங்க்ன்றீங்களா? அப்ப ஜங்க். அதோட அடுத்தது வந்து வாட்ஸ்அப் சாட் பாட் ஃபில்டர் பண்ணி டே நான் அப்பாயின்மெண்ட் புக்கே பண்ணலடா. ஆமா நீ தாண்டா பண்றீங்க, எனக்கு ட்ரேஸ் இருக்குடா. இல்ல என்னோட குழந்தை பண்ணுச்சு ட்ரேஸ் இருக்குடா அப்படின்னாலும் ஏன்னா பட்டன்ஸ் அது. ஓகே ஃபைன். இதுக்கப்புறம் இன்னொரு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இது 4மே ஃபிக்ஸ் பண்ணிருவேன். ஒரு மெட்டாலேருந்து லீட் வருது அப்படின்னா ஓடிபி வெரிஃபை லீடாக வாங்கிக்கோங்க. வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணிட்டீங்களா, வாட்ஸ்அப் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி நீ இன்ட்ரெஸ்டாக இருக்கியான்னு மட்டும் எனக்கு சொல்லு. இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னால் உனக்கு வந்து ரெக்கார்டட் ப்ரூஃப். பிரதர் இந்தியாவில் தான் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அப்ராட் கண்ட்ரிஸ் குளோபல் வெர்பல் கன்ஃபர்மேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர். இது எப்படி ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஆயிட்டு தான் இருக்கு. லைக் அதெல்லாமே நம்ம பண்ணிடலாம். லைக் இன்னும் ஹிப்பா கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வாங்கல. அது பத்தி ஏதாவது சொல்லுங்கணுமா ஆடியன்ஸ்க்கு? ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ், ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ், வெப் SOC 2 கம்ப்ளைண்ட்ஸ், இது 2 இருக்கு. ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்க போறீங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து இருக்கணும். உங்களோட டேட்டாஸை ஓகே ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா அப்படின்னா நீங்க யூசரா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. நான் வந்து அட்மின், என்ன ஆனாலும் யூசரோட டேட்டா அட்மின் பார்க்க முடியுன்ற ஒரு அது வந்து அழியக்கூடிய இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது இருக்கு. என்ன இப்போ நீங்கள் மெட்டா மேலே இல்லாத கேஸாக ப்ரைவசி இஷ்யூக்கு. ஸோ அதனால் அது வந்து 200% இருக்கும். அது என்ன ஜிடிபிஆர் கம்ப்ளைண்ட்ஸ்னால் இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நம்பர் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பர் எனக்கு என்கிரிப்டாக எப்படி தெரியும் அப்படின்னா லாஸ்ட் 5 நம்பர் XXXN லைக் அது மாதிரியும் தெரியும். இல்லை லாஸ்ட் 5 நம்பர் வந்து XXXN தெரியும். ஸோ அதுதான் அந்த ஓகே என்கிரிப்டடாக இருக்கும். தீஸ் லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நம்ம அங்கே பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது என்ன சொல்லணும், இது ஒரு பாட்டு. இதை தாண்டி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு இப்போ லீடு வருது, மெட்டாலேருந்து லீடு வருது, ஓடிபி வெரிஃபை ஆகுது அப்படின்னா அடுத்தது வந்து கால் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆகுதா, இன்ட்ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் சாட் பாட் எடுத்துக்கலாம். எடுத்து அதில் திருப்பி கன்ஃபர்மேஷன் வாங்குங்க, திருப்பி ஒரு கால் பண்ணுங்க. ஸோ இட்ஸ் லைக் ப்ரீ குவாலிஃபைடு. இப்போ இந்த லீடு ஜங்க் லீடுன்னு அவன் சொல்லவே முடியாது. ஆமாம் கரெக்ட். ஏன்னா நான் வந்து 3 லேயர் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓடிபி ஃபில்ட்ரேஷன் பண்ணிருக்கேன், அடுத்தது என்ன ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் காலில் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில். இது எல்லாமே ZenVoiceலேயே பண்ணலாம். ஓடிபி வந்து நீங்கள் மெட்டால பண்ணிக்கலாம், மற்ற 2 ப்ராசஸ் இங்கே பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜங்க்ன்றது அட்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் கேட்கலாம். அப்போ நீ வந்து உன்னோட ஆட்ல தான்டா ஏதோ பிரச்சனை, இந்த ப்ராசஸ்ல பிரச்சனை இல்லை, ஆட்ல பிரச்சனை. அப்போ இது வந்து ஒன் ஃபார்ம். இதை தாண்டி கஸ்டமர் சர்வீஸ்,
ரியல் எஸ்டேட் கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து அல்டிமேட் கோல்ட் மைன்ல கோல்ட் மைன் மாதிரி. கரெக்ட், ட்ரூ. ஐ ஹவ் சீன் இட், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் அடிச்சு நவுத்துறாங்க. லைக் அவங்களுக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கீ ஹேண்ட் ஓவர் கீ எல்லாம் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். அப்படியா? அவங்க கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, கஸ்டமர் குவரிஸ் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குவரி இருக்கும், அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், குவரி எடுத்துட்டு டிக்கெட் ஆட்டோமேட் பண்ணி டிக்கெட் அனுப்பிச்சிடுவேன். அது டிக்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே டிக்கெட் க்ளோஸ் பண்ணுறோம். சூப்பர். இ-காமர்ஸ் இருக்காங்க, இ-காமர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கார்ட் அபண்டன்ட் கார்ட் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அது வந்து எங்களோட ஒரு கிளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்கலாம் நீங்கள் வந்து வேற அந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை மட்டும் சால்வ் பண்ணுறாங்க. நல்லா ஒர்க் ஆகுது. இதெல்லாம் மைக்ரோ சாஸ் மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் தான், இதே நான் வந்து திருப்பி சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன். அவ்வளோதான். நைஸ். இப்போ இதில் ரீஜனல் லாங்குவேஜ் வெர்னாக்குலர் எடுத்துகிட்டு வரோம்ல, இப்போ தமிழ் பேசும்போது எப்படி இருக்கும்? இப்போ இந்த புதுசாக தமிழ் கற்றுக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம இப்போ பேசுகிற மாதிரி ஜாலியாக தான் இருக்கும்? நம்ம பேசுகிற லாங்குவேஜோட கொஞ்சம் அப்போ வெர்ஷனாக இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே. லைக் நான் வணக்கம் சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க இப்படிலாம் வராது, நம்ம ஜாலியாக பேசுகிற மாதிரி. இப்போ இது எப்படி இது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா மார்க்கெட்டில்? இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பிரதர் எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. லைக் கன்னடா ஆகட்டும் சரி, தமிழ் ஆகட்டும் சரி, தெலுங்கு, லைக் மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி, இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு. லைக் பேர் மினிமம் இந்த வாய்ஸ் கொண்டு வரது தான் மேட்ரு. நீங்கள் கேட்கலாம் லைக் கூகுளும் அதுதான் கொண்டு வரோம். ஆப்வியஸ்லி ஜெமினி, டூல்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு, எல்லாருமே அதை கொண்டு வராங்க. அதுலேருந்து எடுத்து நீ எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறன்றது தான் இருக்குது. அண்டர்ஸ்டுட். ஓகே. நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி ஒரு டாப் ஆஃப் லேயரில் ஆட் பண்ணுறீங்க. நம்ம அதை எப்படி கோட் பண்ணுறோம்? இங்கே வாய்ஸ்க்கு தான் காஸ்ட்டு. ஓகே. வாய்ஸ், ஏன்னா வாய்ஸ் வந்து 4 rupees per minuteலேருந்து இருக்கு, 11 to 12 rupees per minute இருந்து வரைக்கும் இருக்கு. வாய்ஸ்க்கு தான் காஸ்ட். நீ என்ன மாதிரி வாய்ஸ் கேட்குற? புரியுது, மேக் சென்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க் ஆக்சுவலி. சூப்பர் ப்ரோ, நைஸ். ஓவராலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்லன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்போ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து நிறைய கான்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க, ஓகேவா? ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ், வாட் ஐ ஃபீல் இஸ் சின்ஸ் ஐ பில்ட் அ ஏஐ டூல், when I thought of going and listing in platform, there are multiple platforms to list. Correct. எனக்கே அது ஓவர்வெல்மாக இருந்துச்சு. ஈவன் தோ ஐ பில்ட் அ டூல் கால் போஸ்ட்.apc, அது எனக்கு ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருந்துச்சு. இது என்ன தான் நான் லிங்க்டின்க்கு யூஸ் ஆகும், இது வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்னு மக்களுக்கு சொன்னாலும், அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் போய் லிஸ்ட் பண்ணும்போது there are multiple tools. அப்போ வாட் டு யூ திங்க் பீப்புள் ஷுட் நோட்டீஸ்? லைக் எந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் நாய்ஸு எது வந்து ரைட்டான ஏஐ டூலாக அவங்க சிக்னலாக எடுத்துக்கலாம், இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? நீங்கள் ஏஐ டூல்ஸ் பற்றி நிறைய போடுறீங்க, கரெக்ட், நீங்கள் அதை எப்படி பிக் பண்ணுவீங்க? சூப்பர். ப்ராடக்ட் ஹண்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. கரெக்ட், நானும் அதில் லான்ச் பண்ணுறேன். ப்ராடக்ட் ஹண்ட்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் சும்மா ஓப்பன் பண்ணி என்னன்னா இத்தனை டூல் இருக்குது அப்படின்ற மாதிரி லைக் எனக்கே வந்து ரொம்ப வந்து ஓவர்வெல்ம் ஆயிரும். லைக் இவ்வளோ டூல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். நான் இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். வாய்ஸ் ஏஜென்ட்டே எடுத்துக்கிறேன். வாய்ஸ் ஏஜென்ட் இன்கேஸ் லிங்க்டின் ஏஜென்ட்டும் சரி, லிங்க்டின் ஏஜென்ட்டும் சரி, வாய்ஸ் ஏஜென்ட்டும் சரி, ப்ராடக்ட் எவ்ரி ஒன் கேன் ரைட் நோ. முதல்ல வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருந்தது. இப்போ அதை வந்து ஒரு கிராக் டவுன் பண்ணி யூ கேன் பில்ட் அ ப்ராடக்ட் இன் 50% ஆஃப் எஃபர்ட் மோர் தேன் தட் டைம். அந்த மாதிரி இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ணுறது இங்கே பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மாதிரி வாய்ஸ் ஏஜென்ட் இங்கே வந்து 10-15 இருந்தாலும் 10-15 பேரும் சர்வைவ் ஆவாங்க மார்க்கெட்டில். அதுதான் மேட்டர்ஸ். ஏன்னா யார் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்கானோ அவன் தான் ஜெயிச்சான். கரெக்ட், அவ்வளோதான் லாஜிக்லி. இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் அது வரேன், பட் எனக்கு இது அது இல்லை கொஸ்டின். பேசிக்கலி நிறைய டூல்ஸ் வந்துகிட்டே இருக்குல்ல, எதை வந்து கரெக்டாக பிக் பண்ணுறது நீங்கள் சில டூல்ஸ் எடுத்து பேசுகிறீங்கல்ல, அது எப்படி அது கேட்குறேன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டூல் தான் வச்சுப்பேன். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓப்பன்ஏஐ ChatGPT வச்சுப்பேன். அதே மாதிரி நான் ரிசர்ச் ஒர்க் யூஸ் பண்ணுறேன். அதோட ஸ்பெசிஃபிக்னஸ் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எந்த டூலுக்கு எதை யூட்டிலைஸ் பண்ணால் கரெக்டாக எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஓப்பன்ஏஐ எடுத்தேன்னு வைங்களேன், ஓப்பன்ஏஐ போய் நான் வந்து அங்கே ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். அதை நான் டேரெக்டாக எங்கே போய் கேட்பேன்? பெர்ப்ளெக்சிட்டி. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபைன் டியூன் பண்ணியிருப்பாங்க. ஃபைன் டியூன் அண்ட் வெர்டிக்கல் LLMs ஆர் த நெக்ஸ்ட் பிக் திங். ஓகேங்களா? ஃபைன் டியூனிங் ஒரு மேட்ருக்கு, வெர்டிக்கல் LLMs இருக்கு. வெர்டிக்கல் LLMs அப்படின்னா இப்போ பேசிக்கலி இப்போ எல்லாருமே பில்ட் பண்ணுறது ஹரிசான்டல் LLMs. ஹரிசான்டல் LLMs அப்படின்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பற்றி கேட்டிங்கனாலும் ஆன்சர் பண்ணும், ஹெல்த் கேர் பற்றி கேட்டிங்கனாலும் ஆன்சர் பண்ணும். அதுதான் more broader the scope, இது more T-shaped-ஆ இருக்கும். ஹெல்த் கேர் பற்றி கேட்டிங்கன்னா மட்டும் ஹெல்த் கேரை பற்றி மட்டும் தான் அது ஆன்சர் பண்ணும். அதை தாண்டி மற்ற ஆன்சருக்கெல்லாம் அது வராது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அந்த வெர்டிக்கல் LLMஸை நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நோட் புக் LLM இருக்குல்ல, கரெக்ட், எதுக்கெல்லாம் சூப்பர், அதுலேயே முக்காவாசி வேலையை பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி வேலையை see now it has evolved into பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸ் ஹோல் செம்ம டிசைனாக வருது, பட் எடிட் மட்டும் பண்ண முடியாது, அவ்வளோதான். கரெக்டாக பிரச்சனை தெரியுதா? கான்டெக்ஸ்ட் விண்டோஸ் ஆல்சோ ஹையர், எடிட் மட்டும் பண்ண முடியாது. பிபிடிஸ்க்கும் ஒரு சில விஷயத்தில் அது இருக்குது. ஆமாம், அது வந்து பையின்னு ஒரு டூல் இருக்குது. ஓகே, இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் தான். பையின்னு ஒரு டூல் இருக்குது, சேம் பிபிடிஸ் தான் பண்ணணும், ஆனால் அங்கே எடிட் பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த பிரச்சனையை எடுத்து நம்ம பிபிடிக்கு presentation.ai இருக்கு, காமா இருக்கு. பட் ஆனால் நோட் புக் எல்எல்எம்ல நான் பார்த்தது என்னன்னா, இவனுங்க 2 பேரும் பண்ணுறத விட இவனோட the overall design and things are far more great ன்னு ஐ ஃபெல்ட். அதுதான் சொல்கிறேனே, நோட் புக் எல்லாம் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதை எல்லாமே பண்ணலாம். இது இந்த ஒரு யூனிக் பாயிண்ட் பிரச்சனை அப்படின்னா இதுக்கு வாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, உங்களுக்கு அந்த என்ன தெரியுமா வேணும்? நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். எனக்கு என்ன வேணும்ன்ற கிளாரிட்டி, நம்மளுக்கு முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற கிளாரிட்டி கிடச்சுன்னா டூலோட கிளாரிட்டி ஈஸியாக இருக்கும், சர்ச் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஓகே, அது இல்லாமல் வர போகிற டூலெல்லாம் யூஸ் பண்ணுறதா டைம் தான் வேஸ்ட் ஆகும். எக்ஸாக்ட் ஆன்சர். அதே மாதிரி ஏன்னா டூல்ஸ் வந்து இப்போ நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணலாம். நான் வந்து மனசு வச்சேன் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸில் ஒரு 10 டூல் கிடைக்கும். ஓகே, ஹானஸ்ட் 10-20 டூல்லாம் அசால்ட்டாக கிடைக்கும். அதுலேருந்து தூக்கி போட்டு ஒரு டூலை டெவலப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓப்பன் சோர்ஸ்லேருந்து எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு ஹார்ட்லி 1 week to 2 weeks ஆகும். அதில் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் மாற்றி லோக்கல்லேருந்து மெஷினில் ரன் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 weeks ஆகும். இப்போ இவ்வளோ சொன்னீங்க. there are lot of people like 1 hourல மைக்ரோசாஃப்ட் பில்ட் பண்ணி ரெவென்யூ எடுத்துகிட்டு போகலாம். வைப் கோடிங் 2026 ப்ராம்ப்ட் விற்கிறேன், ப்ராம்ப்ட் என்னோட 100 ப்ராம்ப்ட் வாங்குங்க, இதெல்லாம் போயிட்டுருக்கு. How do you see this? Is it a scam or do you think it really works or do you think it's viable or not viable? What's your take on this? ஒரு பார்ட் வரைக்கும் viable. இப்போ நான் 1 hourல நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஐடியாலஜி இது எல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 1 hourல உங்களால் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? விச் இஸ் லைக் MVP மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிடலாம். பில்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து எய்தர் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வபிளே வச்சுக்கலாமே. லவ்வபிளில் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா லவ்வபிள்லே ஹோஸ்ட்டும் பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகேவா? லவ்வபிள்லே ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அது 1 hourல முடிஞ்சு போயிடும். டிப்ளாய் பண்ணுறது இஸ் வைப் கோடட், வைப் இன்ஜினியர்ட் ஆன் லவ்வபிள். அது அங்கே லவ்வபிள்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அங்கே வந்து வேலை முடிஞ்சா சிம்பிள். அங்கே வந்து அங்கேயே உங்களுக்கு சர்வர் காஸ்ட் போயிடும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் லைக் யூசேஜ் டோக்கன்ஸ் எல்லாமே அங்கேயே போயிடும். கரெக்டாக? திஸ் இஸ் 1 பாயிண்ட். கரெக்டாக? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைப் கோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நான் AWSல ஹோஸ்ட் பண்ணுறேன், அதை தாண்டி நான் எடுத்துகிட்டு வந்து லைக் GCPலேயோ இல்லை அஷூர்லேயோ ஹோஸ்ட் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு வரும்போது சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வில் ஹேப்பன். கண்டிப்பாக. அந்த காம்ப்ளிகேஷன்ஸை 1 hourல சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அந்த கோடை க்ளீன் பண்ணணும். ஆமாம், கரெக்டு. அதே மாதிரி இந்த வைப் கோடிங் பண்ணுறதுல வந்து முக்கால்வாசி இஷ்யூஸ் எங்கே வருது? எல்லாத்துக்கும் இந்த லாகின் பிரச்சனை இதெல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆயிரும். வைப் கோட்லேயே ரிஃபைன் பண்ணிக்கலாம். Security and firewall, like cyber security and firewall will be the biggest issue. ஏன்னா அது வந்து க்ளோஸ்ட் ஏபிஐயில் நீங்கள் பண்ணல, க்ளோஸ்ட் கீழே பண்ணல, ஓப்பன் கீழே பண்ணுறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனையில் ஃபியூச்சர் இன்கேஸில் வரும். ஏன்னா இப்போ ஒரு சைபர் அட்டாக் நடக்குது அப்படின்னா முதல்ல அடி வாங்கக்கூடியது வந்து வைப் கோடிங்கில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் தான் பிளாஸ்ட் ஆகும். அதை சர்டைன் பண்ணுறதுக்கே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து இந்த GDPR SOC 2 பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு லிங்க்டினோட ரெக்யர்மெண்ட் பார்த்தேன். ஹைரிங் வைப் கோட் பண்ணது க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஹையர் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி, சூப்பர். லைக் இதெல்லாம் இப்போ நியூ ஜாப்ஸ் தட் ஹஸ் பீன் கிரியேட்டிங் பிகாஸ் ஆஃப் வைப் கோடிங். அவ்வளோதான், சிம்பிள். ஏன்னா இப்போ போன டெவலப்பர்ஸ் எல்லாம் வைப் கோடிங் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து ஹெசிஸ்டண்ட்டாக பார்த்துட்டு இருப்பான். இப்போ அதை எப்படி ப்ரௌடாக ஆக்கிட்டாங்க. நான் வைப் கோடர், நான் எனக்கு பழைய டெக்கும் தெரியும், நான் அதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ், நீங்கள் க்ளீனிங்ற வேர்டு யூஸ் பண்ணீங்க, நான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. இட் ஹஸ் ஆல்சோ 10x their productivity also. 10x பிரதர், யூ டோன்ட் இமேஜின். 100 கூட இருக்கலாம். லைக் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி. ஏன்னா நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஐ ஹவ் சீன் பிக் MNCs, பிக் MNCs அவங்களோட ஜீரா போர்டை எப்படி இருக்காங்க. லைக் ஜீரா போர்டுங்கிறது வந்து டாஸ்க் போர்டு, நிறைய பேர் தெரியல அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அந்த ஜீரா போர்டில் இப்போ இந்த இடத்துல லாகின் பேஜில் வந்து பாஸ்வேர்டில் வந்து கேப்ஸ் லெட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டாஸ்க். ஓகே, அந்த டாஸ்க் போகும், அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகி வரும். ஸோ அது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஓகே ஃபைன், இவ்வளோ மைன்யூட்டாக நீ டாஸ்க்கு கொடுக்குற, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இதெல்லாம் வந்து இதை எப்படி பார்க்கன்றத பொறுத்து தான்.
இப்போ ஜென் வாய்ஸாக ஒரு ப்ராடக்டாக பார்த்தா அது ஒரு ப்ராடக்ட். ஜென் வாய்ஸ்க்குள்ளே ஒரு 1000 ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா அது 1000 வேலை பண்ணணும்டா நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குன்றது தான் நான் அதை எடுத்துப்பேன் நான். ஸோ பட் அந்த அளவுக்கு பெரிய லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் அந்த எஸ்ஓபிஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால தான் தே குட் லைக் கிவ் அவுட்புட் இன் தட் வெரி பர்ஃபெக்ஷன்ஸ் வேல. ஸோ அதுவாக தான் நான் பார்க்குறேன். அந்த லார்ஜ் ஸ்கேல்லையும் இப்போ மைன்யூட்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு நான் என்ன பார்க்குறேன்னா in this era of AI like large companies இருக்கும், but boutique agencies also can compete with larger companies if they have a right talent, right insight and right exposure. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் ஐ ஃபீல் லைக் ஈவன் in the agency space or whatever it is, if people can really know how to use an AI tool or much efficientா பண்ண முடிஞ்சால் மேன் பவரும் ரெடியூஸ் ஆகணும். ஹவு டு யூ திங்க் இது எப்படி? நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக பர்டிகுலராக பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருந்துருக்கேன். அதனால் லைக் ஐ திங்க் ஐ கேன் சே இட் லவுட். சேச்சுரேட் ஆயிடுச்சுன்னு நான் நினைப்பேன். ஆனால் நான் வந்து ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. 1 லட்சம் பண்ணுறவனும் இருக்கான், 10 லட்சம் பண்ணுறவனும் இருக்கான், 1 கோடி பண்ணுறவனும் இருக்கான். ஆமாம், எப்படி அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்றது தான் அங்கே மேட்ரு. அவன் வந்து ஒரே ப்ராடக்ட் தான். அப்போது சிம்பிள் லாஜிக்னு வைங்களேன், உங்களோட கிளைண்ட் லெவலில் பொறுத்து தான். இப்போ நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் 10,000 ரூபா பர் மாதம் இருக்காங்க. ஃப்ரீயாக பண்ணி தரவங்க நான் இன்னும் இருக்காங்க. ஏன்னா வந்து போர்ட்ஃபோலியோக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க, இல்லைன்னே சொல்ல. அதே இடத்துல டியூ திங்க் லைக் இப்போ விராட் கோலிக்கோட சோஷியல் மீடியா பேஜை ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து 10,000 வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. சரி, அது வந்து ஏ கேடர்னு வச்சுக்கலாம். அட்மோஸ்ட் ஏ கேடர். ஓகே, அதுக்கப்புறம் லைக் ஹாலிவுட் வேணாம், பாலிவுட் வச்சுக்கலாம். பாலிவுட்டில் இருக்க பிஸ்னஸ் செலிபிரிட்டிஸ் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கும் அவங்க சார்ஜ் பண்ணுற டிஃப்ரெண்ட் தான். அதுவும் 10,000 சான்ஸே கிடையாது. நம்ம எங்கே அடிக்கிறோன்றதை பொறுத்து அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்து அட்லி பொசிஷன் தான் மேட்டர். அந்த அட்லி வந்து ஏதோ ஒரு டைலாக்கோ ஒரு இதுலேயோ சொல்லிருப்பேன். நான் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன், அந்த வாட்சை வந்து லைக் அவர் வாட்ச் செல்லர்கிட்ட போய் கொடுத்தேன். அவர் வந்து 5,000 ரூபா கொடுத்தேன். இதை வந்து நான் வேகா எனக்கு ஞாபகம் இருக்க சொல்கிறேன். 5,000 ரூபா கொடுத்தாரு. எங்கள் அப்பா கொடுத்த வாட்சை வந்து நான் கொண்டு போய் விற்க போனேன். அந்த வாட்ச் செல்லர் வந்து 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் வேண்டான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தங்க கிட்ட ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட போனால் அவர் இந்த வாட்ச் வாங்கிக்கிறேன், அவன் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு இடத்துக்கு போனேன், மியூசியமாக இருந்தது. அந்த மியூசியம் வந்து அவன் பார்த்துட்டு இந்த வாட்ச் வந்து 1 கோடி போகும்பா, நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன், அவ்வளோ கொடுக்குறான். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு அதுதான் எங்க வச்சு விற்கிறாங்க ஏர்போர்ட்லனா அதிக ரேட், அதேதான் பேக்கரியில ஒரு ரேட், அதுதானே. ஓகே, see positioning how basically positioning market, அதுதான் matters. Okay, whatever tools come and go, how we position ourselves matters a lot. புரியுது. nice answer actually. இப்போ இதை தாண்டி லைக் ஒரு AI டூல் பில்ட் பண்ணுறதுக்கோ எது இந்த காலத்தில் பில்ட் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் டு பில்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் you need to create content. ஓகேவா? To create content you need to know something. Correct. Or you need to learn and vomit on the screen sometimes. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ வாட் யூ திங்க்? எப்படி? நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறையா சர்ஃப் பண்ணி நானே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, புரியுது. இப்போது அது வந்து நீங்கள் எய்தர் கான்டென்ட்டுக்கு போகிறீங்கனாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வேல்யூ எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சரி, அவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் பேசவே முடியும். ஓகே, கரெக்ட். ஆமாம், இல்லைனா யூ கான் கட் த நாய்ஸ் அவுட் ஆஃப் லாட் ஆஃப் பீப்புள். ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஜம்பிங் ஆன் த, ஏன்னா தெர் இஸ் நோ என்ட்ரி பேரியர் நowadays. ஒரு கேமரா எடுத்து யார் வேணால் பேசலாம். இட்ஸ் அபவுட் தி இன்சைட் அண்ட் வாட் வேல்யூ ஆர் கிவிங் தான்ல. ஸோ அவன் வந்து எல்லாருமே வந்து ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம். லைக் ஸோ யூ ஹாவ் டு லேர்ன். அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டராக டிஸ்ட்ரிபியூஷன் சேனலுக்கு நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும்னா யூ ஹாவ் டு நோ வேல்யூஸ். எப்படி அந்த வேல்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து நீங்கள் வைக்கணும். அது வந்து 200%. அதுக்கு வந்து நீங்கள் லேர்னிங்ட்டு எடுத்தீங்கன்னா, ஆமாம், லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது பேச ஆரம்பிங்க. புரியுது. அப்படியே படிக்காதீங்க. புரியுது. அட் வாட் பாயிண்ட் யூ தாட் லைக் ஜென்சாய் வாய்ஸ், ஜெனெக்ஸ்ஐ எனக்கே ஜென்சாய்னு வருதுன்னு தெரியல, ஜெனெக்ஸ்ஐ இதுக்கு வந்து எப்போ நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணோம், ஃபவுண்டர் லெட்டாக அதை எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? பிரதர், நான் தான் சொல்லிட்டேனே, ஜென்எக்ஸ்ஐ இப்போது ஓகே அதே சேம் ப்ராசஸ் தான். எல்லாத்துக்கும் பிராண்ட் ஆஃப் பப்ளிக்காக பில்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும். அது வந்து
உங்கள் ஸ்டோரியை பார்த்தும் இருக்கலாம். நன்றிங்க. நிறைய பேருக்கு அது இருக்கும். பிராண்டை வந்து பப்ளிக்காக பில்ட் பண்ணும், ஏன்னா அது ஒரு அத்தாரிட்டியே கொடுக்கும். கண்டிப்பாக. டேய் நான் வந்து பப்ளிக்காக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த ZenXஐ பொசிஷன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி எதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டு எனக்கு எப்படி விற்கணும்னு தெரியும், இல்லை எனக்கு மார்க்கெட்டிங், ஆப்வியஸ்லி யூ ஆர் இன்னும் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் வச்சுருந்துருக்கீங்க. அப்போ ஆப்வியஸ்லி என்ன இருக்கும், உங்களுக்கு என்ன பண்ணால் போகும்ன்றது தெரியும். சரி, ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட கான்டென்ட் வந்து ஸ்டார்டிங் ஃபேஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கான்டென்ட் போட்டிருப்பேன், 200 230 250 கான்டென்ட் போட்டிருப்பேன். ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் மை கான்டென்ட்ஸில் வந்து மார்க்கெட்டிங் பற்றி பேசுகிறேன், ஏன்னா அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். உண்மை அதுதான்டா, நான் அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணணும் அதுதான் சொல்ல முடியும். நான் பண்ணாத விஷயத்த சொன்னாதான் பிரச்சனை, கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டர் ஐ ஷிஃப்டட் டு ஒர்க் ஃப்ளோஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். N8 விட ZenXஐ தான் பொசிஷன் பண்ணேன், மேக் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா N8க்கு வந்து எனக்கு வந்து N8 வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இல்லை ப்ரோ, ரொம்ப ஒரு மாதிரி டேய் எப்படா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மேக் வந்து எனக்கு ரொம்ப என்ன ஸ்டன் பண்ண வச்சது, ஏன்னா நான் மேக்கில் தான் ஆட்டோமேஷனே கற்றுக்கிட்டேன். அப்புறம் தான் N8க்கே போனேன். ஓகேவா? ஸோ மேக்கில் பண்ண ஆரம்பித்தேன். இது கான்டென்ட் கிரியேஷன்லேயே சொல்கிறேன். என்னோட கான்டென்ட்லேயே ஷிஃப்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு 50 வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இது இருக்கும், அதுக்கப்புறம் பாட்காஸ்ட். அப்புறம் அப்படியே AI டூல்ஸ் வந்து அதுக்கப்புறம் எங்கே என்னோட மேக்ஸிமம் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா பாட்காஸ்ட்டில். நான் வந்து பாட்காஸ்ட்டில் எனக்கு கிளாரிட்டி தெரிஞ்சிச்சு. ஓகே, பாட்காஸ்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேம். நீ எப்படி புஷன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ அங்கே புஷன் பண்ணலான்றது வந்து, ஏன்னா வந்து பாட்காஸ்ட் வந்து 2 விதம் இருக்கும். நான் வந்து பாட்காஸ்ட்டை இன்டர்வியூ மாதிரியே பார்க்க மாட்டேன். புரியுது. ஒன் வே கம்மி பிரதர், நீயும் பேசு பிரதர், நானும் பேசுகிறேன், என்னோட இன்புட்ஸும் அங்கே இருக்கும், உங்களோட இன்புட்ஸ் அந்த மாதிரி அதை புஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஐ கெட் அ கிளாரிட்டி என்ன மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு. அதை தாண்டி இப்போ வந்து இப்போ இத்தனை விஷயம் பண்ணிட்டேன் என் பேஜ்லேயே, ஒரு பேஜ்லேயே தெரியும். இத்தனை விஷயத்தை தாண்டி இப்போ தான் AI டூல்ஸ்க்கே வரேன். அப்போது எனக்கு என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு லேட் ஆச்சு. கரெக்டு. பட் AI டூல்ஸ் நிறைய பேர் டூல்ஸ் மட்டும் பேசுகிற சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ அங்கே வேர் யூ திங்க் ஐ கேன் ஆட் வேல்யூ அஸ் அறிவிகாஸ்? எனக்கு வந்து நான் கான்டென்ட்டாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி நான் இப்போ நான் இப்போ பை ஏன் சொன்னேன், பை வந்து எங்கேயுமே சொல்லிருக்க மாட்டாங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் இதை வச்சு நான் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு பைன்ற வச்சு. பை வந்து ஏன் சொன்னேன் அப்படின்னா எனக்கு அந்த பெயின் பாயிண்ட் தெரியும் எக்ஸாக்டாக. இது இந்த இடத்துல இது பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு இது இருக்கும். அதுவும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் இப்போ நான் டூல்ஸ் பற்றி பேசும்போது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் ரெட் காரை பற்றி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்ணில் ரெட் கார் தெரியும். அதே மாதிரி டூல்ஸை பற்றி பேசும்போது ஃபுல்லு சுற்றி பார்க்கும்போது எனக்கு டூல்ஸ் மட்டும் தான் கண்ணு தெரியுது. புரியுது. லைக் அந்த மாதிரி சில இது இம்பேக்ட்ஸ் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அப்போது வந்து ரீசெண்டாக ஒரு லைக் எங்கள் டீமில் ஒரு பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன டூல் யூஸ் பண்ணேன்னு கேட்கும்போது அது ஒரு டூல் பற்றி பேசினான். அப்போ வந்து அந்த டூல் பற்றி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் லைக் த்ரூ அவுட் த விஷன் பார்க்கும்போது இதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு இது ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டு என் கான்டென்ட் கேரியர் ஜர்னியை இது மாதிரி கொண்டு வந்தேன். ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட் அதில் AI ஃபார் தமிழ்நாடு உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அன்பிளான்ட் எக்கோசிஸ்டம் தட் யூ ஹேவ் பிளான்ட். That is a perfect word to say. Unplanned ecosystem you have planned. Super word to say. ஏன்னா AI ஃபார் தமிழ்நாடு வந்து தாட் ப்ராசஸ்லேயே இருந்திருக்காது பிரதர். ஓகே, புரியுது. இல்லை எனக்கும் அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியல, பட் இட் ஃபார்ம்ட் இன் அ ரைட் வே. நான் அதை வந்து 10 மெம்பரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் உங்ககிட்ட. ஆமாம், நான் வரல தலை, நீ வரல ஆக்சுவலி. நான் அதுக்கப்புறமா அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல. ஓகே, ஸோ யா இது அந்த எக்ஸாக்ட்லி. ஸோ அது உள்ளே வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆயிடுச்சு. அதுதான் நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேஷனுக்கு நான் சொல்ல வருவேன். ஃபவுண்டர் லெட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, யாராக நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, கிவ் வேல்யூ ஆன் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேல்யூ மட்டும் திருப்பி கொடுத்துட்டே இருங்க. அந்த வீடியோ ஏன் பார்க்கணுன்ட்டு அவன் உணர்ந்தாலே போதும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து லைக் இந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் டூயிங் இட். யூ வில் at the end you will find that thing. ஏன் நீ அதை பண்ண போகிற அப்படின்றது அன்ஃபார்ச்சுனேட்டாக உனக்கு அதுவே கொடுக்கும். யூனிவர்ஸ் வில் கிவ். ஸோ அதை வந்து நீ கரெக்டான பாத்வேக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. தேர்டு பாயிண்ட், இப்போ தான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கே வரேன். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன், நீ ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுற அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நீ ஒரு விஷயம் லைக் இந்த
ட்ராப்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க. லைக் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து இ-காமர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இவங்கெல்லாம் ட்ராப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராப்ஸ்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை கூட நடுவில் ட்ராப்ஸ் ஏர் ட்ராப்ஸ் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் அந்த ட்ராப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து உன்னோட டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ட்ராப்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். புரியுது. ஸோ அந்த அளவுக்கு நீ வந்து ட்ராப்ஸ்ன்றது என்னன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு இல்லை 2 மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரே ஒரு டைம் தான் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நீ சேலுக்கு விடுவேன். அதுவும் லிமிடெட் பீஸில் தான் விடுவேன். 1000 பீஸோ 2000 பீஸோ லிமிடெட் சேல் தான் விடுவேன். அந்த லிமிடெட் சேலை வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ் சேல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ தேடி வந்து கேட்டினாலும் அது கிடைக்காது. புரியுது. ஸோ அந்த மாதிரி அதுதான் என்னோட டிஸ்ட்ரிபியூஷனோட அட்மோஸ்ட் கோல். அந்த அளவுக்கு வி ஹாவ் டு கிரியேட் அ டிஸ்ட்ரிபியூஷன் சேனல். நான் இப்போ போடுறேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் அது சேல் ஆகணும். அதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கணும், ஐ ஹாவ் டு பில்ட் கிரெடிபிலிட்டி, ஐ ஹாவ் டு பில்ட் அத்தாரிட்டி, ஐ ஹாவ் டு கெயின் ட்ரஸ்ட், ஐ ஹாவ் டு கிவ் அ குட் ப்ராடக்ட். புரியுது. ஸோ அதற்கேற்ற என்னென்ன இருக்கோ அதை நான் பில்ட் பண்ணணும். புரியுது. ஸோ இப்போ இந்த அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி இந்த இதெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் ஏஐ டூல்ஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அத்தாரிட்டி அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி ஏஐ டூல்ஸ்னால வராது, பட் அதுலேருந்து ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்கல்ல, அது எப்படி ட்ரஸ்ட் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி ஏஐ டூல்ஸ்னால வரவே வராது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நீங்கள் இருக்கீங்களா, நானோ நீங்களோ அதுதான் பில்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் பில்ட் பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. ஓகே, இப்போ நிறைய பேர் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நான் என்னோட அவதாரை ரெப்ளிகேட் பண்ணி ஐ கேன் கிரியேட் கான்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அஸ் அ ஹியூமனாக இஃப் யூ ஹவ் நாட் பில்ட் அ பர்சனல் பிராண்ட் ஆர் உங்களை யாருன்னு தெரியலனா ஈவன் தட் ஓன்ட் ஒர்க்கா இல்லை தட் வில் ஒர்க்கா, வாட் இஸ் யுவர் டேக்? இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். ஏன் அப்படின்னா இப்போ தான் அந்த எரா ஆஃப் டிஜிட்டல் ட்வின்னுக்கே வரும். ஆமாம், இன்னும் அந்த டிஜிட்டல் ட்வின்னுங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்றதே எனக்கு தெரியல. ஓகேவா, டிஜிட்டல் ட்வின்ன்ற எராக்கு இப்போ வரும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி டிஜிட்டல் ட்வின்னை எப்படி நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்றது இன்னும் மார்க்கெட்டில் யாரும் ஸ்டடி பண்ணல, எனக்கு தெரிஞ்சு பண்ணலை. இல்லை பீப்புள் நான் பர்சீவ் பண்ண வரைக்கும், நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வருண் மாயாவாக இருக்கட்டும், அந்த ஃபினான்ஷியல் சரண், இவங்கெல்லாம் இவங்க ஆல்ரெடி இவங்கெல்லாம் கண்டென்ட் கிரியேட் பண்ணி மக்களுக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஏன்னு தெரிஞ்சாலும் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆட் வேல்யூ இட் கிவ்ஸ் இம்பாக்ட்ன்றதான் ஐ ஃபீல். ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு. இப்போது இந்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்ட். ஆஸ் லாங் ஆஸ் யூ ஆட் வேல்யூ பீப்புள் வில் வாட்ச். அது யாருக்கு? அன்னோன் பிராண்ட்ஸ்க்கு இல்லை, நோன்டு பிராண்ட்ஸ்க்கு. நோன் பிராண்ட்ஸ் ஆர் நோன் பர்சனல் பிராண்ட்ஸ் ஆர் வாட்ஸ் எவர் யூ நேம் இட் அஸ், அவங்கள தான் நீங்கள் அப்படி பார்க்க முடியும். இப்போ நான் புதுசாக ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஒர்க் ஆகாது. அப்போ ஒர்க் ஆகுமான்றதே எனக்கு தெரியல. சொல்ல அந்த அதான் சொன்னேன், டிஜிட்டல் ட்வின்ன்ற கான்செப்ட். புதுசாக ஆரம்பித்தவங்களையும் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா வியூஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பந்தர் ஒரு மங்கி சேனல் ஒன்று இருக்கும் அது நானும் போஸ்ட்ல தான் பார்க்குறேன். நானும் ஷேர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதான் கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. அந்த டிஜிட்டல் ட்வின்னு இந்த ஏஜென்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது, ஏஜென்ட் டாப் வியூ கிளிங்கு என்ன வேணால் வச்சுக்கலாமே, இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து இதுதான் ஒரு ஆடட் பெனிஃபிட் நான் பார்க்குறேன். ஓகே, சீக்கிரமாக ஸ்கேல் பண்ணலாம், ஆனால் அது ஒர்க் அவுட் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதை 10,000 பேர் பண்ணியிருப்பாங்களா அந்த மாதிரி கான்செப்டை 10,000 பேர் பண்ணிருப்பாங்க, அசால்ட்டாக பண்ணலாம் கரெக்டாக. அதில் 1-2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. we have to see the probability. அதான் கண்டென்ட் ஒழுங்காக நல்ல கண்டென்ட் வேல்யூ ஆடாக கொடுத்தா இட் ஒர்க்ஸ். அவ்வளோதான் லாஜிக். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா எனக்கு டிஜிட்டல் ட்வின்ன்ற கான்செப்ட். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கு டிஜிட்டல் ட்வின்னில் கூட பேசுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்கன்றது யோசிக்கும் போது ஐ ஃபீல் ஒரு ஸ்டெப் பேக் எடுக்கிறேன். புரியுது. ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, we should try actually. ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற இது எப்போ ஐ ஃபீல் இது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, வாட் ஐ ஹவ் சீன் as a pattern, if you have cracked around 20 to 50 to 60k followers, people used to it, இந்த மூஞ்சி இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசும் தெரிஞ்சிருச்சுன்னா then you can automate it. அது முன்னாடி வரைக்கும் இவன் யார், இவன் எப்படி இவன் பேசுவான், இவன் டோனாலிட்டி எதுவுமே தெரியல. கரெக்ட். அப்போ வந்து எப்படி பேசணும் அது ரோபோட்டாக தான் தெரியும். கரெக்ட். இந்த லாஜிக் வந்து நான் வந்து ஒரு 200 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 200 வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வீடியோஸ்க்குலாம் சத்தியமாக நான் யூஸே பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, இப்போ லேட்டர் ஃபேஸ்க்கு வருதா, ஐ ட்ரை இன்ஃபியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 30 செகண்டில் 15 செகண்ட் மட்டும் டிஜிட்டல் ட்வின் கொண்டு வந்து. இதில் பெரிய ட்ரிக் என்ன தெரியுமா, வருமா இதிலே பார்த்தோன்னா 2 செகண்ட் ஃபேஸ் காம பீரோவில் வந்துடும், 2 செகண்ட் பீரோவில் வந்துடும், 2 செகண்ட் பீரோவில் வந்துடும். ஸோ அது ஈஸியாக பண்ண முடியாது. கரெக்ட். எனக்கு இன்னொன்று அருவிகாசோட வீடியோ நான் பார்த்தேன்னா சிரிக்கிறாரா இல்லையா, மனுஷன் சிரிச்சுட்டு பேசினா அருவிகாசு, இல்லைன்னா அது ரோபோட்டுன்னு மாற்றிடுவேன். கலாய்ச்சி எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நானே 2 வாட்டி கமெண்ட் அடிச்சிருக்கேன்.
அது அது வந்து நேச்சுரலாக பேசும்போது வருது, நான் என்ன பண்ணுறது. சொல்ல ஏஐ டூல் தானே பேசுகிறாரு, ஏன் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு, ஏதோ அந்த கேஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருப்பார். அதை நீங்கள் இப்போது ஒரு சில வீடியோஸ் அது வந்துடுது. அவன் வந்து இப்போ நீங்கள் நம்ம பேசும்போது சரி ஓகே, நான் இந்த எக்ஸாக்டாக ஒரு டூல் நடந்தது நான் சொல்கிறேன். இந்த ஃபைனல் ரவுண்ட் ஏயும் க்ளூஏயும் பேசிகிட்டு இருந்தேன் நான். அந்த க்ளூஏயும் ஒன்று தான், ஃபைனல் ரவுண்ட் ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணுது. ரெண்டுமே வந்து எம்ப்ளாயை எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கலாம், ஒரு ஏஐ ஏஜென்ட்டே இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்கலாம், ஏஐ ஏஜென்ட்டே இன்டர்வியூ வந்து எப்படி கிராக் பண்ண யூட்டிலைஸ் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான டூல் தான் அது. ஓகேவா? அது ரெண்டும் பேசும்போது அங்கே வந்து அந்த ப்ரொடக்ஷன் அந்த கேமரா அவங்க இருந்தாங்க இருந்துட்டு, ப்ரோ இதுக்கு முன்னாடி இருந்த டூலும் அதே தானே, இதுக்கு இப்போ எப்படி ரெண்டு டிஃப்ரென்ஸ்? அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரியாமல் நான் வந்து அது ஓகே கரெக்டு தான் ப்ரோ, என்ன பண்ணுறது ப்ரோ, ரெண்டு டூல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பேச போய் அது அந்த வீடியோவில் அது ஆப்வியஸாக தெரிய ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி. ஸோ யா ஓகே, அதுதான் பின்னாடி இருக்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்கும். இப்போ நம்ம ரெண்டு பேர் திடீர்னு பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு நான் சிரிச்சிட்டேன் நான் கரெக்டாக. இப்போ நான் அட்லி பற்றி பேசும்போது எனக்கு எதுக்கு யோசிச்சு சிரிச்சேன்னே தெரில, அது சிரிச்சிருப்போம். இது மாதிரி ஏகப்பட்ட ஒரு சினாரியோஸ் வரும். அதுதான் அந்த லாஜிக்னு வச்சுக்கோங்க. நைஸ். நான் நிறைய பேர்ட்ட ஃபீட்பேக் கேட்டதுனால சொன்னேன். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் பரவாயில்ல ப்ரோ, சிரிச்சுட்டு பேசினாலும் நல்லா இருக்கு. லைக் இட்ஸ் கிவ் யூ an aura, பாசிட்டிவ் aura. நல்லா தான் இருக்கு, வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு. பட் ஆனால் திடீர்னு பார்க்கும்போது கொஞ்சம் வீடாக இருந்துச்சு, அதனால கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எங்கிட்டே கேட்டாங்க, இவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் சிரிச்சுட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு. ஸோ அதனால சும்மா கேட்டேன். ஸோ இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஏஐ நெக்ஸ்ட் பூம், அதான் நெக்ஸ்ட்டு திங்கு. இப்போ நிறைய டாப் கம்பெனிஸாக சைன் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே டெக்குக்கு பிவட் ஆகுறாங்க. எட்டெக்காக இருந்தாலும் மெட்டெக் எல்லாமே டெக் ரிலேட்டாக போகுது, ஏஐ கூட கம்பைன் ஆகிடுது ஏதோ ஒரு விதத்தில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்லாம் போகிறாங்க. அஸ் அ பர்சன் ஹூ இஸ் இன்டு ஏஐ, ஸோ யூஆர் இன்டு ஏஐ, யுவர் ஏஐ எக்கோசிஸ்டமில் தான் யூஆர் ட்ராவலிங் அண்ட் யூ வாண்ட் டு கிரியேட் சம்திங் ஃபார் தமிழ்நாடு. வாட் யூ வாண்ட் டு கன்வே டு ஸ்டூடெண்ட்ஸ் who think நான் ஏஐ வச்சு எப்படி ஒரு கெரியர் மேக் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நான் ஏஐ வச்சு ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், வாட் டு யூ திங்க் தே ஷுட் நோ about this landscape or the whole Tamil Nadu landscape, India level what they can explore and think, what may be the future for them? இது வந்து ஒரு இட்ஸ் லைக் பைப்லைன் மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் நீங்கள் பில்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எத்தனையோ பேர் ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது மேலே சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு போங்க. இன்கேஸ் உங்கள் காசே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஐம் ஜஸ்ட் மூலதனமாக போடணும், அவ்வளோதான். சர்வீஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஜென் வாய்ஸ் எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து என் ப்ராடக்ட் இன்னும் B2Bயில் தான் இருக்குது, B2C லான்ச் பண்ணுவேன். லான்ச் பண்ணும்போது சொல்கிறேன் நான், அப்போ வந்து நீங்கள் அதுக்கு மேலே வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணிட்டு சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுவே N8 இருக்குது, N8 ஏகப்பட்ட இது பண்ணலாம், அங்கே வந்து சர்வீஸை பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தனுக்கு ப்ரொபோசல் ஆட்டோமேஷனில் பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தன் வந்து ஆப்ரேஷன்லேயே பிரச்சனை இருக்கும், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த இடத்துல எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு உன் மூளையை யூட்டிலைஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ChatGPT கேட்டு அதுவே ஒரு சர்வீஸ் ஐடியா கொடுக்கும். விச் மீன்ஸ் லைக் இதை வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, ஏஜென்டிக் ஏஏ ஆஸ் அ சர்வீஸ் ஆர் ஏஐ ஏஜென்ட் ஆஸ் அ சர்வீஸ்னு ஒரு டேர்ம் வச்சுக்கலாம். வருது, ஆல்ரெடி வந்துடுச்சு. இந்த டேர்ம் வச்சு இந்த டேர்மில் வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஹார்ட்லி ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் ஒரு 20,000 சார்ஜ் பண்ணலாமா, ஒரு ஃப்ளோக்கு பேர் மினிமம் 20K இல்லை ஒரு 30K. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ஆர்டர் பிடிங்க, ஒரு 3 ஆர்டர் பிடிங்க. லைக் இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இதை கன்ஃபார்ம் நீங்கள் இப்போ பண்ண ஸ்டார்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து யூ ஆர் மிஸ்ஸிங் த ட்ரெயின். புரியுது கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இப்போது வந்துருச்சு. ஸோ யா இன் வர்ஸ்ட் கேஸ் இது வந்து சர்வீஸ் ஓரியன்டாக ஸ்டூடெண்ட்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, ஏன்னா திருப்பி சொல்லுவேன், இதை எப்போவுமே நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட்டு 3 to 5 இயர்ஸில் நீ சம்பாதிக்கல இந்த ஸ்பேஸில், பர்டிகுலராக ஏஐ ஸ்பேஸில் நீ சம்பாதிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹர்டில் ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துப்பீங்க, இட்ஸ் பபிள். கண்டிப்பாக சேச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா then it will be a hard task
இப்போ எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் வந்த காலத்தில் எல்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சாங்க, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துச்சு, பிளாக் செயின் அண்ட் கிரிப்டோ வந்துச்சு, எல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏஐ வந்து நெக்ஸ்ட் வந்து ஏஜேஏயாக ஷிஃப்ட் ஆகலாம். இப்போ ஏஜேஏ வரும்போது என்ன எவால்வ் பண்ணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் அதெல்லாம் இட்ஸ் அ பிக்கஸ்ட் டாபிக், பிக்கஸ்ட் திங். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சார் நீங்கள் முடிங்க, இந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ளே வரலாம். நெக்ஸ்ட் 5 years இஸ் யர் கோல்டன் பீரியட்ன்ற மைண்ட் செட்டை கொண்டு வந்து யூ ஒர்க் ஆன் இட். ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக வாட் தே நீட் டு எக்யூப் தெம் செல்ஃப் வித், எதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க? நான் என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை விட கோ ஃபார் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஓப்பனையோ உங்கள் பெர்ப்ளெக்ஸிட்டியோ அதை பெட்டு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே. அதை வந்து பெட் ஆக்கிக்கோங்க. ஓகே. உங்களை பற்றி அதுக்கு இன்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ தட் அது வந்து உங்களோட ஒரு கட்டத்துக்கு பெட்டராக யோசிக்க ஆரம்பிக்கும் உங்களை மாதிரியே. அந்த அளவுக்கு யூ ஹாவ் டு ஃபைன் டியூன் இட். வேறு வழியே கிடையாது. தட் இஸ் த ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் வந்து ஃபோன் இல்லை வந்து நீங்கள் லேப்டாப் மேக் இதெல்லாம் வச்சுருக்கிறத தாண்டி இதை நீங்கள் வந்து முக்கியமாக பண்ணுன்றதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் சஜஷனில் வரேன் அப்படின்னா, ஒன்ஸ் அது டன்னா அந்த சாட்ஜிபிட்டியோ இல்லை பப்ளிக்ஸ்டியோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் லைக் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்களா, அதை வச்சு எப்படி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி மேலே கொண்டு வரணுன்றதை யோசிக்கணும். அது முடிஞ்சு அப்படின்னா கெரியரை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுற இடத்துக்கு போங்க. தயவு செஞ்சு இந்த கோர்ஸு இதெல்லாம் வந்து சலிச்சு போயிருச்சுடா மார்க்கெட்டு. உன்னால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுதா அங்கே போய் அந்த இடத்துக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இடத்துக்கு வரேன், உங்கள் இடத்துக்கு நீங்கள் வந்தால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியுதா, போங்க. புரியுது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் காசு கேட்பான். ஸோ அதெல்லாம் இட்ஸ் கிரியேட்டிங் இம்பாக்ட் மோஸ்ட்லி. யா எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து எம்பிஏஸே மாறிட்டு இருக்கு. எம்பிஏவோட ரெவல்யூஷனே மாறிட்டு இருக்கு. கரெக்டாக. ஸோ நாட் அபவுட் த கோர்ஸ், ஹவ் யூ ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ண முடியல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் அன்பெய்டாக போய் சேர்ந்துடுறா, இன்டர்னாக போய் சேர்ந்துடுறா. ஓகே. ஸோ தட் தே கேன் லேர்ன் அண்ட் எவால்வ் அண்ட் டூ. வேறு வழியே இல்லை. லைக் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த 3 வழி தான். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கான்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் வச்சு ஒரு 5 வீடியோ 10 வீடியோ பேசலாம். அந்த 5 வீடியோ 10 வீடியோ பேசும்போதே உனக்கு இன்னொரு நாலேஜ் எல்லாம் நீங்கள் எக்யூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா திருப்பி சொல்லலாம், டெய்லி படிச்சுட்டே இருங்க. வேறு வழியே லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் திஸ் ஏ இஸ் எவால்விங் இன் அ ஸ்பீட் தட் நம்ம இப்போ டெய்லி படிக்கலன்னா வில் பி அவுடேட்டட். கரெக்ட். ஸோ ஹசில் மோர். நான் வந்து இதை இன்னொரு விதமாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேர் ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, கூடிய சீக்கிரத்தில் வந்து ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஃபவுண்டர்ஸோட ஹஸ்லிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்கன்றது என்னோட தாட் ப்ராசஸ். ஓகே. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் கோஸ். புரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் இருக்கணுன்றது என்னோட சஜஷன். இது இல்லை விட்டீங்க அப்படின்னா கோ ஃபார் லைக் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ், அந்த மாதிரிலாம் ஒர்க்ஸ் போனீங்க, அதுலேயும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். நைஸ். இப்போ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, இப்போ ஒரு ஏஐ ஏஜென்ட்டை செட் பண்ணுறதுக்கு பேசிக்காக எந்த ஏஜென்சியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்களோட பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். கரெக்ட். ஓகேவா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இங்கே இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ்க்கு வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸ் செட் பண்ணுறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம். லைக் ஓகே, இப்போ நான் நிறைய கம்பெனிஸ் பார்க்குறேன், எஸ்ஓபியே இருக்காது. கரெக்ட். ஆமாம், எஸ்ஓபியே இருக்காது. அதே நம்ம போய் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அவங்களுக்கே தெரியாது எங்கே ஆட்டோமேஷன் தேவையில்லைன்ட்டு. லைக் இப்போது சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு லைக் ஒரு கால் முடிச்ச உடனே ஒரு ப்ரௌசர் போகுது இல்லை? கரெக்ட். ப்ரௌசர் போகுது. அது வந்து யூஷுவல் ஆட்டோமேஷன் அது போய் தான் ஆகணும். அதுவே சில கம்பெனிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. புரியுது. சில கம்பெனிஸ்க்கு அது தேவையும் பட்டிருக்காது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம் இருக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கிலேயே வரணும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம எழுத ஆரம்பிக்கணும். எனக்கு வந்து லைக் இப்போ வாய்ஸ் ஏஜென்ட்டுக்குன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், பிஸ்னஸ் சேல்ஸ் டீம்னா இதுதான் நீங்கள் பேசி ஆகணும், இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபார்மேட் பண்ணி தான் ஆகணும், ஆர்டர் பஞ்சின் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கணும், லீவ் எடுக்கணும்னா இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஓபியை நம்ம ரெடி பண்ணணும். கண்டிப்பாக. அந்த ரெடி பண்ணால் மட்டும்தான் இது வந்து இட்ஸ் நாட் ஆன் த ஏஜென்சி சைட். இல்லை, ஏஜென்சி மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸ் சிஸ்டம்ஸே நிறைய பிஸ்னஸ் இல்லை. ஹெட்டிக் என்னன்னா இது ஏஜென்சி தலையில் கட்டிடுவாங்க. ஆமாம், நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, நீங்கள் செட் பண்ணுறது நாங்கள் பெரிய டார்ச்சர். ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆன் த ஏஜென்சி ஸ்கோப்புன்னு தான் சொல்லுவேன் நான்.
கண்டிப்பாக. இப்போ இல்லை அப்படின்னா இவங்க தான் செட் பண்ணி கொடுக்கணும். சூப்பர். ஸோ ஒரு விஷயம், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசினப்போ மிஸ் ஒன் திங், எல்லா ஆண்டர்ப்ரனர்ஸ்க்குமே கான்டென்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் என்னவாக இருக்கும்னா, ஒரு கண்டென்ட் போட்டால் அது எப்படி பீப்புள் பர்சீவ் பண்ணுவாங்க, எப்படி ஃபீட்பேக் இருக்கும்ன்றது தெரியாது. ஸோ நான் க்ரியேட் பண்ணது வந்து போஸ்ட் ஸ்டார்ட்அப்ஸ் க்ரியேட் பண்ணது வந்து அந்த லிங்க்டின் போஸ்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டே போட்டு ஒரு ஃபீட்பேக் வரா மாதிரி பில்ட் சிஸ்டம், ஒரு ஸ்கோர் வந்துடும். அவுட் ஆஃப் எனிதிங் அவுட் ஆஃப் 8 வந்து நல்லா போகுன்ற மாதிரி. ஸோ திஸ் ஹாஸ் மேட் லாட் ஆஃப் பீப்புள் டு கிரியேட் கான்டென்ட். ஒரு பயம் இல்லாமல் லிங்க்டின்ல எழுதலாம், ஏன்னா இது வச்சு நம்ம ஃபஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் அதே எல்லாமே இருக்கும், பட் நம்ம டூல் லிங்க்டின் ஸ்பெசிஃபிக். வாட் யூ திங்க் பீப்புள் ஷுட் நோ ஆர் பி வெரி கிளியர் ஆன், என்ன தான் ஃபீட்பேக்கை தாண்டி கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ஹெசிடேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? ஹெசிடேஷன் இல்லாமல், ஹெசிடேஷன் ப்ரொகாஸ்டினேஷன் இது ரெண்டும் இல்லாமல் பண்ணுறதுக்கு கேமரா எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, திட்டிட்டு தான் பிரதர் இருப்பான் ஒன்றுமே. நான் வந்து ரீசெண்டாக ஐ காட் ஃபெட் அப் ஒரு இது பார்த்துட்டு ஐ காட் ஃபெட் அப். நான் வந்து மாக்காப்பா ஆனந்த் அண்ணா இருக்காங்கல்ல, அவருக்கு கால் பண்ணி, அண்ணா எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, எனக்கு காண்டாகுது, சில வீடியோஸ் சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது காண்டாகுது, என்ன பண்ணுறது. அவர் வந்து ஒன்று சொன்னார், அது அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் ஐ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டட் இட். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஹெசிடேஷனுக்கும் லைக் ஃபீட்பேக் இருக்கு இல்லையா, யாராக இருந்தாலும் என்ன திட்ட தான் போகிறானுங்க, அதைன்னு திட்ட தான் போகிறாங்க. இங்கே என்ன நல்லது பண்ணிங்கனாலும் திட்ட தான் போகிறாங்க, கெட்டது பண்ணால் அசிங்கமாக திட்டுவானுங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அவங்க சேட்டுக்கு போங்க, போயிட்டு உனக்கு என்ன வருதோ எல்லாத்தையும் அடி, உனக்கு திட்டணும் தோணுதான் அவனை திட்டணும் அடி, ஃபுல்லாக அடித்து உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும்ல, அடித்து முடிச்சிட்டா ஓகே சென்ட் மட்டும் பண்ணாத, அப்படியே டெலிட் பண்ணிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. சரியான டூ குட் வாவ். இதில் வந்து இது வேற லெவல். எனக்கு என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் அங்கேயே இறக்கிறேன், அவனுக்கும் அஃபெக்ட் ஆகாது, நான் வாட்டிக்கு என் வேலையை பார்த்தேன். ஸோ அது வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஃபீட்பேக் வர்றதுக்கு நான் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் அப்படின்னா சொன்னால், ஃபவுண்டர்ஸ் நீங்கள் வந்து கான்டென்ட் கிரியேஷனுக்கு வரீங்கன்னா இட் இஸ் அ ஃபேஸ். ஹார்ட்லி யூ கோன் டு கிரியேட் கான்டென்ட்ஸ் ஃபார் ஹார்ட்லி 1 or 2 years. அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கான்டென்ட் வந்துடும். ஓகேவா? அந்த 1 or 2 yearsக்கு நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதை தாண்டி ஆஃப்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்ட் ஸ்டில். கண்டிப்பாக இ-காமர்ஸ் ஆன்லைனில் பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து எப்போவுமே ஆஃப்லைனுக்கு போய் ஆகணும், போய் தான் அது வந்து ஆஃப்லைன். ஏன்னா ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 10 to 20%. ஆஃப்லைன் வந்து ஒரு கடல் ராடி, அது ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் அது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆஃப்லைனில் பண்ணுற ஆக்டிவிட்டியே நீங்கள் ஆன்லைனில் எடுத்து போட்டுடலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோன்ட் ஹெசிடேட். மேக்ஸிமம் ஒரு ஹார்ட்லி 500 வீடியோஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிருக்கோங்க. அந்த 500 வீடியோஸ்க்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே தானாக உங்களுக்கு வீடியோஸ் குக் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பர். சூப்பர். இப்போ நம்ம ஒரு ரேபிட் ஃபயர் செஷன் மாதிரி போகலான்ட்டு. பயமாக இருக்குது. ரேபிட் ஃபயர் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப சீரியஸான கொஸ்டின் டாபிக்ஸ் பேசியிருந்தோம். குயிக் கொஸ்டின், 1 AI டூல் யூ கான்ட் லிவ் வித்தவுட். OpenAI, ChatGPT, Claude, Gemini, Perplexity இல்லாமல் அப்படின்னா ZenVoice. அதுவும் இல்லாமல் ஓகே, ZenVoice எதுவுமே இல்லாமல் அப்படின்னா ஐ யூஸ் டு லவ் Clockwaysன்னு ஒரு டூல் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது வந்து என்னோட முக்கால்வாசி ஹெட்டேக் அது ரிலீவ் பண்ணிகிட்ருக்கு. அதனால் Clockways அது என்ன பண்ணுது ஆக்சுவலி? அவங்க மீட்டிங்ஸ்க்கு எல்லாம் வந்து ஆட்டோ ஸ்கெடியூல்லாம் அதுவே பண்ணுது, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக அது வந்து நல்லா இருக்குது. நைஸ். ரீசெண்டாக நான் வந்து கெட்டிங் அடிக்டட் டு இட்னு சொல்லுவேன். சூப்பர் ப்ரோ, இன்ட்ரெஸ்டிங். 1 overrated AI trend you think? 1 overrated இது ரெண்டு ரொம்ப ஓவர்ரேட்டடாக இல்லை அந்த AI trend, எதுக்கடா சும்மா யூஸ் பண்ணுறீங்க இது அப்படி அந்த மாதிரி? சாட்பாட் ட்ரெண்ட், AI சாட்பாட் ட்ரெண்ட். ஓகே. இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, சாட்பாட்டுக்கும் AI ஏஜென்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? இது ரேபிட் ஃபயரில். ஓகே, ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஐ சாட்பாட்டுக்கும் நார்மல் ஏஐ ஏஜென்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாட்பாட்னா நார்மலாக இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிறேன் பட்டன்ஸ் வந்தால் அதுவுமே சாட்பாட்டு தான். ஏஐ சாட்பாட்னா அந்த என்ன பேசியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ரிப்ளை பண்ணுறது ஏஐ சாட்பாட். இது ஏஐ ஏஜென்ட் எங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் அவங்க வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணு சும்மா வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா, அது அந்த ஏ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா அதை பார்த்துட்டு, விச் மீன்ஸ் ஏ ஏஜென்ட்டும் சொல்லலாம், ஏஜென்ட்டுக்கு ஏனும் அதை சொல்லலாம். அந்த ஏஜென்ட்டுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த உள்ளே இருக்க கான்வர்சேஷன் ரீட் பண்ணிட்டு மெயில் சென்ட் பண்ணிடணும். அவங்க மெயில் ஐடி வாங்கி மெயில் சென்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஏஜென்ட்டுக்கு ஏ. ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ். இருக்கா ZenVoiceல வாட்ஸ்அப் சாட் பாட் இருக்கா? நீங்கள் வந்து
இதெல்லாம் நீங்கள் N8N ஒர்க் ஃப்ளோவாகவே கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். இட்ஸ் லைக் அதுதான் சொல்ல வரேனே, எல்லாத்துக்குமே நம்ம டூலோ நோக்கி போக தேவையில்ல. எல்லாத்துக்கும் டூலோ நோக்கி இதுதான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். போகவே தேவையில்ல. யூ கேன் பில்ட் அவுட் ஆஃப் இட். உனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரிஞ்சா போதும், உன்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் ஒர்க் ஃப்ளோஸ் பண்றதுக்கு அத்தனை இடம் இருக்கு. என்ன பிரச்சனை, நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை, கிளாரிட்டியே இருக்காது. கிளாரிட்டி இல்ல. புரியுது. என்ன வேணும்னு அவனுக்கு தெரியாது. என்டர்பிரனர்ஸ் எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி தான் மேஜர் இஷ்யூவா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அவனுக்கு என்ன வேணும்ன்றது அவனுக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. ஒன் அண்டர்ரேட்டட் AI யூஸ் கேஸ் யூ திங்க்? இது வந்து பயங்கரமான யூஸ் கேஸ் பிரதர். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏஐ வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க வச்சுக்கலாமே, ஸ்டாக்ஸ், இந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறவங்க, இ-காமர்ஸ் பண்ணுறவங்க, எந்த டூல் ஹையராக போகுது அதுக்கு கேஸ் பண்ணி அதோட யூடிஎம் எடுத்து அதுக்கு ஆட்ஸ் நல்லா ரன் பண்ணணும். ஓகே, புரியுது. ஸோ இந்த அனாலிட்டிக் வந்து இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றது எனக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப அண்டர்ரேட்டட், யூஸ் கேஸே அண்டர்ரேட்டடாக ஃபீல் ஆகுது எனக்கு. அண்டர்ஸ்டுட். ஓகே. இதை வந்து நான் வந்து பைப்லைனில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இது கன்ஃபார்மாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட பேத்தோட நான் திருப்பி சொல்கிறேனே, எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ ஒன் திங். கோர்ஸ் எடுக்கணும்னா எனக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன்னா அதோட பிஹேவியரல் சேஞ்ச் நான் பண்ணணும். இது ரெண்டு தான் மெயின் அல்டிமேட் கோல். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணணும்னு பார்ப்பேன். ஸோ அதுதான் தட்ஸ் அ மெயின் திங். புரியுது ப்ரோ. இன்னொன்று வந்து பில்ட் இன் பப்ளிக் ஆர் பில்ட் குவைட்லி? பில்ட் இன் பப்ளிக். ஓகே, ஒய்? நான் திருப்பி சொன்னேன், தட் வில் கிவ் யூ கிரெடிபிலிட்டி, தட் வில் கிவ் யூ கஸ்டமர் கேர். பிரச்சனை வந்தாலும் நாக்கு புடுங்க மாதிரி உன் கமெண்ட்டில் வந்து கேட்பான், டேய் இது ஒர்க் ஆகலடா அப்படின்னு. கரெக்டு. ஸோ யூ கேன் நோ. எப்போவுமே ஒரு ஃபவுண்டர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அவனுக்கு கீழே ஒரு இப்போது காட் பிளஸ் வி ஆர் சம் அரௌண்ட் 35 மெம்பர் 39 மெம்பர் டீமாக இருக்கும்னு வச்சுக்கோமே. அந்த டீமில் அவன் லாஸ்ட் இன்டர்ன் ஒன்று பண்ணி வச்சுருப்பான். அது வந்து ஃபவுண்டருக்கு நோட்டீஸே ஆகாது. ஆனால் அது கஸ்டமருக்கு நோட்டீஸ் ஆகிருக்கும். அவன் எடுத்துகிட்டு வருவான். ஆமாம். நான் வந்து பில்ட் இன் பப்ளிக்காக இருக்கும்போது தான் தெரியும். நம்மளை கேட்பான், கேள்வி கேட்பான். அப்போ உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அது ஒரு சைக்கிள் தான். நீங்கள் போய் இது ஏன் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது ஏன் அட்ரஸ் ஆகலான்னு கேட்கலாம். பில்ட் இன் குவைட் அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நான் எல்லாம் சொல்ல இல்லை, அது நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நான் என்னோட ரெண்டுமே பில்ட் இன் பப்ளிக், அடுத்ததும் அப்படி தான் பண்ணலான்னு இருக்கேன். கோ ஃபார் பில்ட் இன் பப்ளிக். லைக் ஏன்டா டெய்லி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்க, ஃப்ளெக்ஸிங்கா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் வந்து அவசியமா பில்ட் இன் பப்ளிக், இதுக்கு அவசியமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள். நான் என் ப்ராடக்டை பேக் பண்ணலன்னா வேற யார் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பேக் பண்ணுவான்? கரெக்ட். என் ப்ராடக்ட்டை நான் தான் பேக் பண்ணணும், என் ப்ராடக்ட்டை நான் தான் ஃப்ளெக்ஸ் பண்ணணும். புரியுது. ஃப்ளெக்ஸ் பண்ணால் தான் நீ பார்க்குற, அட்லீஸ்ட் எனக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு தெரியுது இல்லை. கரெக்ட். நீ அட்லீஸ்ட் அவனை திட்டுறதுக்காச்சு இவன் இந்த ப்ராடக்ட் வச்சிருக்கான்றதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவல. கண்டிப்பாக. அவ்வளோதான். டேக் கிரிட்டிசிசம், பில்ட் இட். அந்த கிரிட்டிசிசம் எவால்வ் பண்ணி முடிச்சிருங்க, அவ்வளோதான். சிம்பிள். கிரிட்டிசிசமே வராத ப்ராடக்ட்லாம் கிடையாது. அவ்வளோ கோடி கொடுத்துருக்கான் ஸ்விக்கி ஜொமேட்டோ, அந்த ப்ராடக்ட்டுக்கே கிரிட்டிசிசம் வராமையா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். நான் ஒரு மீம் படித்தேன். ஆப்பிள் வந்து கிரிட்டிசிசம் ஒரு இதை வந்து நோட் பண்ணியிருந்தா மேக்புக் வந்து இவ்வளோ பெருசாக திக்காக இருந்திருக்கும், எல்லா பட்டன்ஸ் ஒயர்ஸ்க்கும் கொடுக்கறதுக்கு. அவ்வளோதான். அதுதான். ஸோ நைஸ் ஒன். இது ஏஐ ரீப்ளேசிங் ஜாப்ஸ், அதை பற்றி என்ன நீங்கள் கண்டிப்பாக பண்ணும் இல்லை? நான் வந்து ஏஐ ரீப்ளேசிங் ஜாப்ஸ்ன்றது எனக்கு ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு வரதே வந்து ஹெச்ஆர் நான் சொல்கிறேன் பிரதர். அது வந்து எனக்கு ஏன் அந்த இது மைண்டுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு ஒரு ஜாபை ஒரு செக்டாரை ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஹெச்ஆர் செக்டார் கேன் பி டன். ஆனால் அதோட லிமிட்டேஷன்ஸும் இருக்குது. சில ஹெச்ஆர்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, அந்த செஷன்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் வருமானது ஏஐ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்களே இருக்குது. அதுவும் தெரப்பி கொடுக்கும். பட் இருக்குது. நான் அதான் சொல்கிறேனே, அது எனக்கு வந்து என் மைண்டில் வர்றது வந்து இன்னொரு பெரிய மேட்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, மென்டல் இப்போ ரீசெண்டாக சாட்ஜிபிடியை வந்து நிறைய பேர் மென்டல் ஹெல்த்துக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏகப்பட்ட பேர் ப்ரோ. ஏன்னா பீப்புளுக்கு ஒரு மனுஷனை ட்ரஸ்ட் பண்ணுறத விட ஒரு மிஷினை ட்ரஸ்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அது தப்பாக இருந்தாலும் அதுதான் பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித். கரெக்ட். அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 200% வரும். அப்போ தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எனக்கு வந்து ஹெச்ஆர் தான்ப்பா மைண்டுக்கு வராங்க. தெரபிஸ்ட்டும் கூட வந்து எமோஷனல் கனெக்ட். கரெக்ட். சரி, தெரபிஸ்ட்ன்ட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நம்ம ஊருக்காரங்க இப்போ தான் தெரபிஸ்ட்கே வராங்க. கரெக்ட். இப்போ தான் நம்புறாங்க. முதல்ல மென்டல் ஹெல்த்னா என்னன்னே இப்போ தான் வருது. அதுக்கப்புறம் தெரபிஸ்ட், அதுக்கப்புறம் தான் அந்த ஏஐ தெரபிஸ்ட் எல்லாம். ஸோ அதனால எனக்கு வந்து அந்த ஹெச்ஆர் வந்து
ஒரு ஸ்ட்ரீம்லைனான ப்ராசஸ் அது அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் இருக்குது. ஓகே, அட் எண்ட் ஒரு கம்பெனிக்கு வந்து 100 ஹெச்ஆர் இருக்கணும் அப்படின்றது தாண்டி 100 ஹெச்ஆர் வேணுமா அப்படின்றத தாண்டி ஒரு 10 ஹெச்ஆர்ன்ற லிமிட்டேஷன் வரும். புரியுது, டவுன் ஸ்கேல் பண்ணலாம் அதை. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு தோணுது. நிறைய ஹெச்ஆர்ஸ் என்ன அசிங்கமாக கேட்க போகிறாங்க. ரைட்டு, ஓகே. ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஹெச்ஆர் கம்யூனிட்டி. ஸோ அவங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, ஒரு வீடியோ கிடச்சிச்சா? ரைட்டு. ஒன் பிலீஃப் அபவுட் ஏஐ யூ கேன் ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி வித். ஏஐ ஹாலுசினேட் பண்ணும் ப்ரோ. ஓகே, பட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஏஐ தப்பு பண்ணும், அசிங்கமாக தப்பு பண்ணும். அது ஹாலுசினேட் பண்ணுறது நான் வாய்ஸ் ஏஜென்ட்லாம் வச்சுருக்கனால தெளிவாக சொன்னேன். அது பேச ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது ரியல் எஸ்டேட்டுக்கு RERA அதை எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? ரெரா. அது ரெரான்ட்டு சில டைம் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சில டைம்ஸ் RERAன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தான் லிமிட்டேஷன்ஸ் இதுக்கு போட்டாலும், ரூல்ஸ் போட்டாலும் அது அந்த எண்ட் அது மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கும். சில டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஃபோன் காலில் அதை பண்ணிடும். அது அதுக்குன்ட்டு லிமிட் பண்ணி அதை எப்படி ஸ்பெல் பண்ண வைக்கணும், R- கொடுத்து E- கொடுத்து இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் ஓவர்லேப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் அதோட ஃபைனல் ப்ராடக்டாக வரும். அந்த ஹாலுசினேஷன் நிறைய பேர் வந்து இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏஐயோட லிமிட்டேஷன்ஸ் தெரியாமல் அது கூட விளாண்டுட்டு இருக்காங்களோன்றது பார்க்குறேன் நான். They don't know what guardrails that needs to be done to an AI. அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ புரியாமல், கான்டெக்ஸ்ட் விண்டோ நிறைய இருக்குன்னு நினச்சிட்டு என்னைக்கோ ஒரு நாள் பேசுனதுலாம் கேட்பாங்க, அது ஆல்சினேட் பண்ணி சொல்லும். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் ஆல்சினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம க்ரியேட்டிவ் திங்கிங் தான் அதோட ஆல்சினேஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். பர்ப்ளெக்சிட்டியோட ஆல்சினேஷன் ரொம்ப கம்மி. அதனால தான் நீங்கள் அதுக்கிட்ட ஏதாவது கவிதை எழுத சொன்னாலும் அது எழுதாது. பட் ChatGPT கொடுத்து நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அது ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணி கொடுக்கும். ஸோ ஐ ஃபீல் ஆல்சினேஷன் இஸ் கைண்ட் ஆஃப் அ டோசேஜ் விச் நீட்ஸ் டு பி இன் அ வே லைக் அது என்ன லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாடலோட க்ரியேட்டிவிட்டி வரும்னு ஐ ஃபீல். இது உண்மைதான். ஹவு வெல் யூ டூ ப்ராம்ப்டிங் இஸ் ஈக்குவல் டு யுவர் ரிசல்ட்ஸ். கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். எக்ஸாக்ட்லி. அந்த ப்ராம்ப்டிங் தெரியலன்னா போய் சரண்டர் ஆயிருங்க ஜிபிடி கிட்ட. சூப்பர். நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ப்ராம்ப்ட் பண்ண வரலன்ட்டான், நார்மலாக ஒன்று போட்டுட்டு இதுக்கு ப்ராம்ப்ட் கொடு அதுக்கிட்டே கேட்டு அதுக்கப்புறம் அது லவபில் முக்கால்வாசி பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா எங்கள் பாட்டி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மைக் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசலாம், அது கூட பேசுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங். பட் அப்போ வந்து ஏஜ் பேரியர் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. ஏஜ் பேரியர்லாம் அதுதான் சொல்கிறேனே, நீங்கள் எப்படி அதை கொடுக்க போகிற. இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட போய் நீங்கள் ப்ராம்ப்ட் அடிக்கணும்னு சொன்னால் எங்கள் பாட்டி வந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. புரியுது. அதனால தான் ஐ திங்க் OpenAI இஸ் பில்டிங் சம்திங் ஆன் த ஏஐ ஆடியோ ரிலேட்டடாக ஒன்று பண்ணிருக்காங்க. பிரதர் ஆடியோ ரிலேட்டட் ஜெமினை லைவ் அதெல்லாமே லைவ் ரியல் டைம் மாடல்ஸ் எல்லாமே வந்து. ஸோ வாய்ஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் திங். அவ்வளோதான். அது வந்து அதை நீங்கள் ஏஆ கொடுக்கலாம், ஏஜிஏஆ கொடுக்கலாம். சிம்பிள் ஆஸ் தட். சூப்பர், நைஸ். தேங்க்யூ ப்ரோ. we are coming to a conclusion for Sculptors podcast. மகிழ்ச்சி, ஆக்சுவலி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கேன். ஏன்னா இவ்வளோ நம்ம பேசி நான் இந்த அவுட் ஆஃப் டாபிக்லாம் நிறையா பேசி நம்ம இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வந்தோன்றதை நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு டைம் போனது சுத்தமாக தெரில. we did a tremendous ஜாப்னு தோணுது எனக்கு. கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் த ஆடியன்ஸ். இது ஏஐ டூல்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் we have covered a broad topic. I hope it's very useful for you guys. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் பீப்புள் who are ஏஐயில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ப்ரோ ஃபார் கம்மிங் டு மை மகிழ்ச்சியின் உச்சம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.